हालेलुया। अल्लाह उत्साहमय करेंगे उयर्ती हालेलुया। हाथ उठाकर हम मिलकर गए हालेलुया। लगता है आधे लोगों ने हाथ छोड़कर आए। हाथ उठाकर हालेलुया। எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். சொல்லுவோம். எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். தேசத்திலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். சொல்லுவோம். தேசத்திலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகாரம் குறையில்லையே. என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. என் வீட்டில் ஆகாரம் குறையில்லையே. என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எனக்கு எதிராய் வரும் ஆயுதம் எல்லாம் நிர்மூலமாய் போய்விடும். எந்தன் தேவனால் என் பலன் ஆரோக்கியம் தேவன் தாமே. எந்தன் சரீரம் அது ஆசீர்வதிக்கப்படும். நமக்கு எதிராய் வருகிற எல்லா ஆயுதங்களையும் கர்த்தர் நிர்மூலமாக்கி போடுவார். ஆமென். எனக்கு எதிராய் வரும் ஆயுதம் எல்லாம் நிர்மூலமாய் போய்விடும். எந்தன் தேவனால் பாடுவோம். எனக்கு எதிராய் வரும் எல்லாம் நிர்மூலமாய் போய்விடும். எந்தன் தேவனால் என் பலன் ஆரோக்கியம் தேவன் தானாமே. எந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். என் பலன் ஆரோக்கியம் தேவன் தானாமே. எந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். சொல்லுவோம். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார். கொடுத்ததை செழித்தோங்க செய்திடுவார். உயர்வடைவேன். என் வாழ்க்கையிலே உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். ஆமென். நம்மிடத்தில் இருக்கிற காரியங்களை வைத்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் அவர். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார். கொடுத்ததை செழித்தோங்க செய்திடுவார். பாடுவோம். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார். கொடுத்ததை செழித்தோங்க செய்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே. உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே. உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். சொல்லுவோம். தேசத்திலும் ஆசீர்வாதமா இருப்பேன். வேலையிலும் ஆசீர்வாதமா. விசுவாசத்தோடு சொல்லுவோம். தேசத்திலும் ஆசீர்வாதமா இருப்பேன்.
வேலையிலும் ஆசீர்வாதமா. மீண்டும் சொல்லுவோமா? தேசத்திலும் ஆசீர்வாதமா இருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமா இரு. என் தேசத்தில் ஆசீர்வாதமா இருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமா இருப்பேன். என் வீட்டில் ஆகாரம் குறையில்லையே, என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. என் வீட்டில் ஆகாரம் குறையில்லையே, என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளு. எழுப்பி பாடுமா? எல்லாம் எழுப்பி அப்படி கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார், கொடுத்ததை செழித்தொங்க செய்திடுவார். சொல்லுவோம், இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார், கொடுத்ததை செய்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவாய். எന്റെ ദൈവത്താൽ നിശ്ചയം ഞാൻ അനുഗ്രഹം പ്രാപിച്ചിടും. ഞാൻ തന്റെ വചനം ഞാൻ ചെയ്യും, തന്റെ വഴിയിൽ തന്നെ നടക്കും. എന്റെ ദൈവത്താൽ നിശ്ചയം ഞാൻ അനുഗ്രഹം പ്രാപിച്ചിടും. ഞാൻ തന്റെ വചനം ഞാൻ ചെയ്യും, തന്റെ വഴിയിൽ തന്നെ നടക്കും. ദേശത്തിൽ ഞാൻ അനുഗ്രഹം, ജോലിയിൽ ഞാൻ അനുഗ്രഹിക്കപ്പെടും. ദേശത്തിൽ ഞാൻ അനുഗ്രഹിക്കപ്പെടും, ജോലിയിൽ ഞാൻ അനുഗ്രഹിക്കപ്പെടും. എന്റെ വീട്ടിൽ ആകാരം കുറയുകയില്ല, ആവശ്യങ്ങൾ ഒന്നുമേ മുടങ്ങുകയില്ല. എന്റെ വീട്ടിൽ ആകാരം കുറയുകയില്ല, ആവശ്യങ്ങൾ ഒന്നുമേ മുടങ്ങുകയില്ല. എന്റെ ദൈവത്താൽ നിശ്ചയം ഞാൻ അനുഗ്രഹം പ്രാപിച്ചിടും. ഞാൻ തന്റെ വചനം പോലെ ഞാൻ ചെയ്യും, തന്റെ വഴിയിൽ തന്നെ നടത്തും. തന്റെ വചനം പോലെ ഞാൻ ചെയ്യും, തന്റെ വഴിയിൽ തന്നെ നടത്തും. എന്നെ എതിർക്കുന്ന ശത്രുക്കളെല്ലാം ചിന്ന ഭിന്നമായി പോകും എന്റെ ദൈവത്താൽ. എന്നെ എതിർക്കുന്ന ശത്രുക്കളെല്ലാം ചിന്ന ഭിന്നമായി പോകും എന്റെ ദൈവത്താൽ. എന്റെ ആരോഗ്യം ദൈവദാനമല്ലോ, എൻ ശരീരവും അനുഗ്രഹിക്കപ്പെടും. എന്റെ ആരോഗ്യം ദൈവദാനമല്ലോ, എൻ ശരീരവും അനുഗ്രഹിക്കപ്പെടും. എന്റെ ദൈവത്താൽ നിശ്ചയം അനുഗ്രഹം പ്രാപിച്ചിടും. ഞാൻ തന്റെ വചനം പോലെ ഞാൻ ചെയ്യും, തന്റെ വഴിയിൽ തന്നെ നടത്തും. തന്റെ വചനം പോലെ ഞാൻ ചെയ്യും, തന്റെ വഴിയിൽ തന്നെ നടത്തും. ജീവിത പങ്കാളിയും എന്റെ മക്കളും എന്റെ സമ്പത്തും അനുഗ്രഹിക്കപ്പെടും. ജീവിത പങ്കാളിയും എന്റെ മക്കളും എന്റെ സമ്പത്തും അനുഗ്രഹിക്കപ്പെടും. എന്റെ നന്മയ്ക്കായി അവൻ സമൃദ്ധി നൽകും. എന്റെ വിശുദ്ധ ജനമാക്കിടും. എന്റെ നന്മയ്ക്കായി അവൻ സമൃദ്ധി നൽകും. എന്നെ വിശുദ്ധ ജനമാക്കിടും. എന്റെ ദൈവത്താൽ നിശ്ചയം ഞാൻ അനുഗ്രഹം പ്രാപിച്ചിടും. ഞാൻ തന്റെ വചനം പോലെ ഞാൻ ചെയ്യും, തന്റെ വഴിയിൽ തന്നെ നടക്കും. എന്റെ தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன்.
உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன் உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன் நல்ல கரங்களை தட்டி ஹalleluya நம்முடைய தேவனால் நிச்சயம் அவர் நம்மை ஆசீர்வதிக்க கூடும் அவருடைய வசனத்தை கைக்கொண்டு நடக்கும்போது அவருடைய வழிகளில் நாம் நடக்கும்போது அந்த தேவன் சகலவிதமான நன்மைகளை சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் உனக்கு சகலவிதமான நன்மைகளை அவர் சம்பூரணமாய் உரிபா கதரலரபா ஓ பௌடியன் துரலரபா ஓ ரிகமன துரலரபா ओ प्रभु परमेश्वर सारे प्रकार की भलाई को संपूर्ण रीति से देने वाला खुदा है ओ प्रभु परमेश्वर ये देश में भी हमें आशीषित रखने वाला खुदा है हर हालातों में हमें आशीष कर ऊंचा करने वाला खुदा हालेलुया थैंक यू जीसस सवा के बंद कर उत्साह के साथ ओ प्रभु परमेश्वर तेरी स्तुति हो राजा ओ धन्यवाद 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 ओ प्रभु हालेलुया सब आंख बंद कर सब प्रभु की महिमा करते रहे हालेलुया प्रभु की उपस्थिति इस जगह पर बलवान रूप से कार्य कर रहा है अनेकों को वो छुटकारा दे रहा है अनेकों को चंगाई दे रहा है अनेकों को अपने आशीष को उंडेल रहा है उस खुदा को मुंह खोलकर दिल की गहराई से उसका धन्यवाद करे उसका धन्यवाद करे हालेलुया 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 थैंक यू जीसस उरी बाला रबा शंतुना नदी अंतुरा रबा हालेलुया आमीन गहरे प्यार से तूने प्यार किया गहरे प्यार से तूने माँ से गहरा है प्यार तेरा माँ से गहरा है प्यार तेरा तू धन्य है सर्वश्रेष्ठ है तेरे जैसा नहीं और कोई तू धन्य है सर्वश्रेष्ठ है तेरे जैसा नहीं और कोई मिलकर हाथ उठाकर हालेलुया ओ पवित्र प्रभु तेरी उपस्थिति होने दे प्रभु राजा हालेलुया हालेलुया तुझे मैं कभी भूलूंगा नहीं तुझे कभी भूलूंगा नहीं तेरे साथ साथ मैं चलूंगा एक नूर के समा चलूंगा मिलकर बोलिए तेरे साथ साथ मैं चलूंगा एक नूर के समा चलूंगा तू धन्य है वो धन्य है सर्वश्रेष्ठ सा नहीं और कोई तू धन्य है सर्वश्रेष्ठ ओ तेरे जैसा नहीं और कोई हालेलुया 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 मिलकर वो खुदा की आराधना करते हुए हालेलुया हाथों को उठाकर करंगले उयर्ती हालेलुया हालेलुया फिर एक बार हालेलुया रिबाला रबा शंगा दरा ओ ग्लोरी हालेलुया हालेलुया
धन्यवाद करते हैं प्यारे पिता प्रभु, तेरी स्तुति आराधना करने के लिए, दिव्य अनुग्रह के लिए धन्यवाद। माँ से ज्यादा प्यार करने वाले प्रभु, हम तेरा धन्यवाद करते राजा। प्यार करने वाले प्रभु, अपने लोगों पर और अपने प्यार को दिखाने के लिए हम प्रार्थना करते हैं। आगे का समय हाथ में देते हैं, आशीष कर, अगुवाई कर, यीशु के नाम से मांगते हैं पिता। ഒരു മിനിറ്റ് എല്ലാവരും കർത്താവിന്റെ സന്നിധിയിൽ എഴുന്നേറ്റ് നിന്നാട്ടെ. ഒരു നിമിഷം കൂടെ നാം ദൈവ സമൂഹത്തിൽ എഴുന്നേറ്റ് നിൽപ്പோம். एक मिनट प्रभु की उपस्थिति में हम खड़े हो जाएंगे। വേഗത്തിൽ ദൈവസന്നിധിയിൽ എഴുന്നേറ്റ് जल्दी से നിങ്ങളുടെ എല്ലാം വിശുദ്ധ കരങ്ങൾ, രണ്ട് കരങ്ങളും നന്നായി കർത്താവിന്റെ സന്നിധിയിൽ ഉയർത്തിപ്പിടിച്ചാട്ടെ. உங்களுடைய பரிசுத்த கரங்களை தெய்வ சமூகத்திலே நன்றாக உயர்த்தி வைத்துக் கொள்ளுங்கள். अपने दोनों हाथों को पवित्र उपस्थिति में अच्छे से ऊंचा कर लीजिए। എല്ലാ കരങ്ങളും ഒരാൾ പോലും കൈ താത്തിടൽ, എല്ലാ കരവും നന്നായി ഉയർന്നു നിൽക്കട്ടെ. सभी के दोनों हाथ जो ऊपर स्वर्ग की ओर उठाकर अच्छे से இரண்டு கரங்களையும் நன்றாக உயர்த்தி பிடித்துக் கொள்ளுங்கள். ஒரு கரங்கள் கூட கீழே இருக்க கூடாது. എന്നിട്ട് ആ കരം ഉയർത്തി വീശിയിട്ടൊന്ന് പറ, യേശു ജീവിക്കുന്നു. இரண்டு கரங்களையும் அசைத்து சொல்லுங்கள், இயேசு ஜீவிக்கிறார். दोनों हाथ हिलाकर बोलिए, यीशु जिंदा है। യേശു കല്ലറയിൽ ഇല്ല, യേശു ഉയർത്തെഴുന്നേറ്റിരിക്കുന്നു, യേശു ജീവിക്കുന്നു. இயேசு கல்லறையில் இல்லை, உயிர் தெழுந்து விட்டார், அவர் ஜீவிக்கிறார். यीशु कब्र में नहीं, वो जी उठ गया है, वो यीशु जिंदा है। ശബ്ദത്തിൽ വിളിച്ചു പറ, ഞാൻ സേവിക്കുന്ന എന്റെ യേശു ജീവിക്കുന്നു. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்கள், நான் விசுவாசிக்கிற ஆண்டவர் இயேசு ஜீவிக்கிறார். आवाज उठाकर कहिए कि मैं जिसकी सेवा करता हूं वो यीशु जिंदा है। ഇന്ന് പകലിലും അവന്റെ അടിപ്പിണരിന്റെ വീര്യം ഈ ശരീരങ്ങളുടെ മേൽ വ്യാപരിക്കട്ടെ. இந்த பகல் வேளையிலும் காயப்பட்ட அவருடைய தழும்புள்ள கரம் இங்கே கிரியை செய்கிறது. इस सुबह के समय पर भी उसके घाव भरे हाथ यहाँ पर छूकर हर एक को चंगाई कर रहा है। കരം ഉയർത്തി പിടിച്ചോ, കരം ഉയർന്നു നിൽക്കട്ടെ, കരം ഉയർന്നു கைகளும் உயர்த்தப்பட்டு இருக்கட்டும். हाथ ऊपर रहने दीजिए। ഒന്ന് പറഞ്ഞ്, യേശുവേ അങ്ങയുടെ അടിപ്പിണരിന് വേണ്ടി എന്റെ ശരീരത്തെ ഞാൻ അനുവദിക്കുന്നു. ആമേൻ. കൊബടി കായപ്പെട്ട കരം എൻ ശരീരത്തെ തൊടുമ്പടിയാണ് അർപ്പണിக்கிறேன். बोलिए, प्रभु तेरे घाव भरे हाथ मेरे शरीर को छूने के लिए मैं समर्पण करता हूँ। യേശുവേ അങ്ങയുടെ അടിപ്പിണരെ തൊടാൻ വേണ്ടി എന്റെ ശരീരത്തെ ഞാൻ വിട്ടുതരുന്നു. உம்முடைய காயப்பட்டதான கரம் என்னை தொடும்படியாய் என்னை அர்ப்பணிக்கிறேன் இயேசுவே. आपके घाव भरे हाथ मुझे छूने के लिए मैं अपने आप को समर्पण करता हूँ प्रभु। എല്ലാ കണ്ണുകളും കർത്താവിന്റെ സന്നിധിയിൽ അടയട്ടെ. എല്ലാ കണ്ണുകളും ദൈവ സമൂഹത്തിൽ അടയ്ക്കപ്പെട്ടു. सारी आंखें प्रभु के उपस्थिति में बंद रहे। ഇപ്പോൾ വേഗത്തിൽ നിങ്ങൾ ഇത് വിശ്വസിച്ചുകൊണ്ട് നിങ്ങളുടെ ശരീരങ്ങളെ നിങ്ങൾ തന്നെ ശുശ്രൂഷിക്കാൻ റെഡിയാകുക. ആമേൻ. இந்த வார்த்தைகளை விசுவாசித்து உங்கள் சரீரங்களை கர்த்தர் தொடும்படியாய் அர்ப்பணியுங்கள். इस वचन को, शब्द को सुनने वाले आप परमेश्वर के हाथ आपको छूने के लिए आपके शरीर को समर्पण कीजिए। നിങ്ങളുടെ ശരീരത്തിൽ വേഗത്തിൽ ചെയ്യുക, എല്ലാവരും ചെയ്യുക. നിങ്ങളുടെ ശരീരത്തിൽ ഇപ്പോൾ എവിടെയാണ് നിങ്ങൾ ഒരു വ്യാധി, ഒരു രോഗം അനുഭവിക്കുന്നത്, ആ വ്യാധിയുള്ള ഇടത്തിലേക്ക് നിങ്ങളുടെ വലം കരം എടുത്തു വെക്കുക. உங்கள் சரீரத்திலே எந்த பகுதியிலே வியாதி விளைவில் இருக்கிறதோ அந்த இடத்தில் உங்களுடைய வலது கரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். आपके शरीर में जहां पर निर्बलता बीमारी है उस जगह पर अपने दाहिने हाथ को रख लीजिए। വേഗത്തിൽ ചെയ്താട്ടെ, வேகமாய் உங்களுடைய சரீரத்திலே பலவீனமுள்ள பாகத்திலே உங்களுடைய வலது கரத்தை வைத்துக் கொள்ளுங்கள். जल्दी से आपके शरीर में जहां पर कमजोर है, जहां पर बीमारी है, उस स्थान पर अपने दाहिने हाथ को रख लीजिए। ഇപ്പോൾ തന്നെ യേശുവിന്റെ നാമത്തിൽ ഈ ശരീരങ്ങളുടെ മേൽ ദൈവശക്തി വ്യാപരിക്കട്ടെ. ആമേൻ. യേശുവിൻ നാമത്തിനാൽ இப்பொழுது உங்கள் சரீரங்களிலே பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இறங்கி வருகிறது. इस समय पर पवित्र आत्मा की शामत यीशु के नाम से उतर आ रहा है। യേശുവേ എന്ന് ശബ്ദമുയർത്തി വിളിച്ചാട്ടെ. यीशु कर आवाज उठाकर बोलिए, இயேசுவே என்று சத்தத்தை உயர்த்தி വിളിച്ചോ, சொல்லுங்கள். യേശുവേ എന്ന് വിളിച്ചോ, യേശുവേ यीशुवे യേശുവേ എന്ന് വിളിച്ചോ, യേശുവേ यीशुवे 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 यीशुवे
യേശു 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 ജീവനും ശക്തിയും ഇവിടെ വ്യാപരിക്കുന്നതിനായി സ്തോത്രം. यीशु के गांव भरे हाथों की सामर्थ प्रकट हो रही है इस समय पर, इसलिए धन्यवाद. മെഡിക്കൽ സയൻസ് പറഞ്ഞ ചില ഓപ്പറേഷനുകൾ ഇതിനകത്ത് ക്യാൻസൽ ആകുന്നതിനായി സ്തോത്രം. ആമേൻ. ചൊല്ലപ്പെട്ടതാണ് കാര്യങ്ങൾ ബലവീനങ്ങൾ മാറുവதற்காയി സ്തോത്രം. मेडिकल साइंस के जरिए बोले जाने वाले ऑपरेशन यहाँ पर कैंसल हो रहा है, इसलिए धन्यवाद. നിങ്ങളുടെ മേലൊന്നും മാത്രമല്ല, നിങ്ങളുടെ വീട്ടിനകത്തോ ചില രോഗക്കിടക്കകളെ പരിശുദ്ധാത്മാവ് മാറ്റി വിരിക്കാൻ പോകുകയാണ്. ஆமென். உங்களுக்கு மாத்திரமல்ல, வீட்டிலே சுகவீனமாய் இருக்கிற சிலருடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். आपको केवल नहीं, आपके घरों में रहने वाले कई लोगों के जीवन में परमेश्वर इस प्रकार के कार्य को कर रहा है. ഇപ്പോൾ യേശുവിന്റെ നാമത്തിൽ സംഭവിക്കട്ടെ. இயேசுவின் நாமத்தினால் நடப்பதாக. यीशु के नाम से चंगाई होने दे. വീട്ടിനകത്ത് ശരീരം തളർന്നു കിടക്കുന്ന, ക്ഷീണിച്ചു കിടക്കുന്ന ചിലരുടെ മേൽ ഈ ദൈവശക്തി ഇപ്പോൾ വ്യാപരിച്ചുകൊണ്ടിരിക്കുക. ஆமென். வீட்டிலே சரீர பலவீனத்தோடு தளர்ந்து போய் இருக்கிற சிலருடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். कई लोगों के जीवन में, घर में जो बीमार से पीड़ित है, उन लोगों के जीवन में परमेश्वर अपने अद्भुत को कर रहा है. അടഞ്ഞത് മുഴുവൻ യേശുവിന്റെ നാമത്തിൽ തുറന്നു വരട്ടെ. ஆமென். அடைக்கப்பட்டவை எல்லாம் தேவன் திறந்து கொடுக்கிறார். बंद जो है वो सारे कार्य को यीशु खोल कर दे रहा है. രോഗത്തിന് കാരണമായ, തകർച്ചകൾക്ക് കാരണമായ സകല ദുരാത്മ മണ്ഡലങ്ങള്, സകല ദുർഭൂത ശക്തികള് ഇന്ന് പകൽ യേശുവിന്റെ നാമത്തിൽ, യേശുവിന്റെ അധികാരമുള്ള നാമത്തിൽ ഞാൻ പുറത്താക്കി കളയുന്നു. பலவீனங்களை கொண்டு வருகிற எல்லா பிசாசின் வல்லமைகள் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்படுவதா. बीमारी को, निर्बलता को लाने वाले सारे दुष्ट क्रियाओं को यीशु के नाम से हम ढाट कर दूर करते हैं. അന്യഭാഷ പ്രാപിച്ചവർ ചില മിനിറ്റുകൾ അന്യഭാഷകൾ ദൈവത്തോട് സംസാരിച്ചട്ടെ. ஆமென். அந்நிய பாஷைகளை பெற்றவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. जिन्होंने अन्य भाषा की वरदान को पाया है, अन्य भाषा बोल के प्रभु की नाम की महिमा करे. अन्यभाषिകളെ കരങ്ങളെ തട്ടി, अन्यभाषिകളെ കരങ്ങളെ ताली बजाकर अन्य भाषा में बोलकर ओ संतुराना दियान तुराला रबा ओ रिकतुराला रबा ओ रिकतुराला रबा ओ रिकतुराला रबा ओ रिगमना दुराला रबा शगदुराला रबा ओ रिगमना दुराला रबा ओ बवडियान तुराला रबा ओ रिकतुराला रबा ओ रिगमना दुराला रबा ओ रिकतुराला रबा ओ शबाला रबा ओ हालेलुया हालेलुया. Dalamane lene mene ala romoshore getala la ba 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 ba. Hallelujah. Alamana dara malana na na la be ara malana na 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 murugo shobolo romoni adala rama mashe. Oh hallelujah.
हाथ उठाकर हिलाकर हम बोले हालेलुया। എല്ലാ കരവും ഉയർത്തി വീശി. രണ്ട് കരങ്ങളെ ഉയർത്തി सभी अपने दोनों हाथों को उठाकर दोनों हाथों को उठाकर हम बोले हालेलुया हालेलुया। अच्छे से हाथ उठाकर अच्छे से हाथ उठाकर हालेलुया। थैंक यू लॉर्ड। हालेलुया 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 आमीन। महत्ववानाയ ദൈവമേ, മഹത്വമുള്ള ഞങ്ങളുടെ ദൈവമേ, സാമർത്ഥ്യ വരെ हमारे परमेश्वर അങ്ങയുടെ വീര്യം ഇവിടെ ചലിച്ചുകൊണ്ടിരിക്കുന്നതിനായി സ്തോത്രം. നമ്മുടെ വല്ലമയാണ് ക്രിയകൾ വെളിപ്പെട്ടുകൊണ്ടിരിപ്പதற்காയി സ്തോത്രം. आपके सामर्थ्य भरी क्रिया यहाँ पर प्रकट हो रहा है, इसलिए धन्यवाद। അത്ഭുത വിടുതലുകൾ ഇവിടെ സംഭവിക്കപ്പെട്ടുകൊണ്ടിരിക്കുന്നതിനായി സ്തോത്രം. അത്ഭുതமான വിടുതலை இங்கே நடந்து கொண்டிருப்பதற்காய் நாங்கள் உம்மை अद्भुत ஸ்தோத்திரிக்கிறோம். छुटकारा इस जगह पर हो रहा है, इसलिए हम आपका धन्यवाद करते हैं। ഇത് ഇരുട്ടിന്റെ പകലല്ല, പിശാചിന്റെ പകലല്ല, നാശത്തിന്റെ പകലല്ല, അനർത്ഥത്തിന്റെ പകലല്ല, വ്യാധിയുടെ പകലല്ല. ഇത് ജയത്തിന്റെ പകല, സ്വാതന്ത്ര്യത്തിന്റെ പകല, വിടുതലിന്റെ പകല, ഉയർപ്പിന്റെ പകല, അത്ഭുതങ്ങളുടെ പകലായത്. ஆமென். இது வியாதியினுடைய பகல் அல்ல, வேதனையினுடைய பகல் அல்ல, சாபத்தினுடைய பகல் அல்ல, நோயினுடைய பகல் அல்ல, இது ஜெயத்தின் பகலாக இருக்கிறது. और जो ये बीमारी की जो रात जो सुबह नहीं, ये जो श्राप की सुबह नहीं, ये जो बीमारी की सुबह नहीं, ये एक छुटकारा की सुबह, ये एक चंगाई की सुबह, ये एक अद्भुत की सुबह, ये एक विजयी का सुबह का दिन है। ആമേൻ. ആ ചിരിച്ചോണ്ട് എല്ലാരും നന്നായി ചിരിച്ചോണ്ട് ആ തലയ്ക്ക് മുകളിൽ കരം ഉയർത്തി ചിരിച്ചോണ്ട് ആ തലയ്ക്ക് മുകളിൽ കരം ഉയർത്തി ഒന്ന് ചേർത്ത് തട്ടി हाथ सर के ऊपर उठाकर हंसते हंसते थाली बजाकर, ओ हाथ ऊपर लेकर हंसते हंसते थाली बजाकर प्रभु की नाम की महिमा करें। ചിരി ചിരി ഹസ്തേ ഹസ്തേ தலைக்கு ഹസ്തേ மேலாக தட்டி ஹஸ்தே, நன்றாக ஹஸ்தே. சிரித்துக்கொண்டு हंसते நன்றாக हंसते हंसते சிரித்துக்கொண்டு, हंसते நன்றாக சிரித்துக்கொண்டு கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துமா. ஹalleluya ഹല്ലേലൂയ ஹalleluya ഹല്ലേലൂയ. ഇരിക്കുന്നതിന് മുമ്പ് ഇടതും വലതുമുള്ള രണ്ടു പേർക്ക് കൈ കൊടുത്ത് ഇങ്ങനെ പറഞ്ഞിട്ടിരിക്കണം, ഒന്നും പേടിക്കണ്ട, യേശു ജീവിക്കുന്നു. ஆமே. பக்கத்தில் இருக்க இரண்டு பேர் கைகளை பிடித்து சொல்லுங்கள், ஒன்றுக்கும் பயப்பட வேண்டாம், இயேசு ஜீவிக்கிறார். आपके दाएं बाएं रहने वाले दोनों जन के हाथ पकड़कर बोलिए, किसी की भी चिंता न करो, यीशु जिंदा है। ഒന്നുകൂടെ പറ, ഒന്നും പേടിക്കണ്ട, യേശു ഉയർത്തെഴുന്നേറ്റിരിക്കുന്നു. ஆமென். ஒரு முறை கூட சொல்லுங்கள், ஒன்றை குறித்தும் பயப்பட வேண்டாம், இயேசு ஜீவிக்கிறார். आपके दाएं बाएं वालों का हाथ पकड़कर बोलिए, किसी से भी किसी भी बात को देखकर मत डरो, यीशु जिंदा है। ഹല്ലേലൂയ. हालेलुया। അങ്ങനെ പറഞ്ഞ എല്ലാവരും സ്വസ്ഥാനങ്ങളിൽ ഇരുന്നാണ്. सब अपने स्थानों पर हम बैठ जाए। இடங்கள் அப்படியே அமர்ந்து கொள்ளலாம். ആമേൻ. आमेन। ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഒന്നുകൂടെ നല്ല ശബ്ദത്തിൽ ഒരു ഹല്ലേലൂയ ശക്തി. आवाज उठाकर हालेलुया। சத்தத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ആമേൻ. കഴിഞ്ഞ സെക്ഷനുകളിൽ നമ്മൾ ഒറ്റ വാക്യത്തിൽ നിന്നാണ്, ഒരു തിരുവെഴുത്തിൽ നിന്നാണ് നമ്മൾ ചിന്തിച്ചു കൊണ്ടിരിക്കുന്നത്. கடந்ததான இரண்டு கூடுகையிலும் ஒரே ஒரு வார்த்தையை வைத்துதான் அவனுடைய வார்த்தையை நாம் தியானித்துக் पिछले கொண்டிருக்கிறோம். दोनों सेक्शन में एक ही वचन को रखकर हम जो ध्यान करते आ रहे हैं। നമ്മൾ അപ്പോസ്തല പ്രവൃത്തി 12-ാം അധ്യായത്തിൽ നിന്നാണ് ചിന്തിച്ചു തുടങ്ങിയത്. 12-ാം അധ്യായം 1-ാം വാക്യം, ആ കാലത്ത് ഹെരോദാവ് സഭയിൽ ചിലരെ പീഡിപ്പിക്കേണ്ടതിന് കൈനീട്ടി. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து அக்காலத்திலே ஏரோது சபையில் சிலரை துன்பப்படுத்த தொடங்கினான் என்கிற வார்த்தையை வைத்து தியானித்துக் और கொண்டிருக்கிறோம். जो प्रेरितों के 12 अध्याय पहले वचन से हम ध्यान कर रहे हैं कि उन दिनों में कई व्यक्तियों को हेरोद
हेरोदोस राजा ने जो दुख पहुंचाते गए, എന്തുകൊണ്ടാണ് ഹെരോദാവ് പത്രോസിനെ പീഡിപ്പിക്കാൻ കൈ നീട്ടിയത്? പത്രോസിനോടുള്ള പകയുടെ കാരണം എന്താണ്? അത് നമ്മൾ അടുത്ത സെക്ഷനിൽ ചിന്തിച്ചു. പത്രോസിന്റെ കയ്യിൽ ഒരു കീ ദൈവം കൊടുത്തു, സ്വർഗരാജ്യത്തിന്റെ താക്കോൽ. ஏரோது எதற்காக பேதுருவை பயமுறுத்தினார், துன்பப்படுத்தினார், அவர் மேல் என்ன பகை என்பதை குறித்து தியானித்தோம். காரணம் பேதுருவின் கையிலே ஒரு சாவி திறவுகோல் இருந்தது. और जो पतरस के ऊपर क्यों हेरोदोस राजा को इतना जो नफरत और जलन और गुस्सा था? क्योंकि पतरस के हाथ में जो परमेश्वर ने जो स्वर्ग की कुंजी देकर रखी थी. എങ്ങനെയാണ് ആ കീ പത്രോസിന്റെ കയ്യിൽ വന്നത് എന്ന് നമ്മൾ ചിന്തിച്ചു. അതിന് വേറെ കുറുക്കു വഴിയൊന്നുമില്ല, ഒരു ഷോർട്ട് കട്ടുമില്ല. ഒരൊറ്റ വെളിപ്പാട് അംഗീകരിച്ചപ്പോൾ, അത് വാ തുറന്ന് പറഞ്ഞപ്പോൾ, യേശു ജീവനുള്ള ദൈവത്തിന്റെ പുത്രനായ ക്രിസ്തു എന്ന് വിശ്വസിച്ച് അത് വാ തുറന്ന് ഏറ്റു പറഞ്ഞപ്പോൾ ഈ കീ പത്രോസിന്റെ കയ്യിലേക്ക് വന്നു. பேதுருவின் கையில அந்த திறவுகோல் வருவதற்கான காரணம் என்ன? எந்த குறுக்கு வழியும் இல்ல, ஒரே ஒரு வெளிப்பாடுதான். இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று அறிந்து அதை அறிக்கை செய்த பொழுது அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய திறவுகோல் அவருடைய கையில கிடைத்தது. और जो पतरस के हाथों में ये कुंजी कैसे मिला? ये कोई साधारण या शॉर्टकट बात नहीं था, और जो केवल एक ही बात है, क्योंकि उसके अंदर एक प्रकटीकरण मिला कि वो जीवित है, परमेश्वर का पुत्र मसीहा है. जब वो प्रकटीकरण उसके हाथ में मिला और उसने जब उसे प्रकट कर कर ग्रहण किया, तब उसे उस स्वर्ग की कुंजी उसके हाथ में दी गई. ഹല്ലേലൂയ. हालेलुया. ചേർന്ന് വീണ്ടും ശക്തിയോടെ ഒരു ഹല്ലേലൂയ പറഞ്ഞാട്ടെ. சத்தமாய் ஒரு அல்லேலூயா. ആമേൻ. आमेन. ആമേൻ. ஆமென். ഇത് എനിക്ക് ഈ സെക്ഷൻ കൊണ്ട് ഇത് പ്രസംഗിച്ചു തീർക്കാൻ പറ്റത്തില്ല. இந்த விஷயத்தை இந்த கூடுகையிலே பேசி முடிக்க முடியாது. हाँ, तो ये विषय को इस मीटिंग में बोलकर हम खत्म नहीं कर सकते हैं. ഇത് പ്രസംഗിച്ചു തീർക്കണേ എനിക്ക് വീണ്ടും ഇവിടെ വരേണ്ടി വരും. இது பிரசங்கிக்க வேண்டுமானால் இன்னும் ஒரு முறை வர வேண்டியது. अगर इसके बारे में प्रचार करना है तो फिर एक बार यहाँ पर आना होगा. ഡിസംബറിൽ വരണമെന്ന് പാസ്റ്റർ പറഞ്ഞിട്ടുണ്ട്. ഇപ്പോഴത്തെ സാഹചര്യം നടക്കത്തില്ല, എങ്കിലും ഞാൻ മാക്സിമം അതിനു വേണ്ടി പരിശ്രമിക്കാം. டிசம்பரில் வர வேண்டும் என்று பாஸ்டர் அழைத்திருக்கிறார்கள். இப்பொழுதுள்ள சூழ்நிலையில் அதற்கு வாய்ப்புகள் இல்லை, ஆனாலும் நான் முயற்சி செய்வேன். हाँ, तो दिसंबर में आना है करके पास्टर ने पूछा है, उसके लिए तो अभी संभव नहीं है, फिर भी मैं उसके लिए प्रयास उठाऊंगा. നിങ്ങൾക്ക് സന്തോഷമുണ്ടെങ്കിൽ മാത്രം. உங்களுக்கு சந்தோஷமாக இருந்தால் மாத்திரம். अगर आपको मेरा आना खुशी लगता है तो ही मैं आऊंगा. ഹല്ലേലൂയ. हालेलुया. ശബ്ദമുയർത്തി ഹല്ലേലൂയ. आवाज उठाकर हालेलुया. നിങ്ങൾ എല്ലാവരും കൂടെ പരിശ്രമിച്ചാൽ, എല്ലാവരും സഹകരിച്ചാൽ ഈ മീറ്റിംഗ് നമുക്ക് കുറച്ചുകൂടെ നന്നായിട്ട് പുറത്ത് ഒരു സ്ഥലത്ത് ഏതെങ്കിലും ഹാളിലോ കുറച്ചുകൂടെ നന്നായി അത് ചെയ്യാൻ പറ്റും. ഒത്തിരി ആളുകൾക്ക് അതിൽ അറ്റൻഡ് ചെയ്യാൻ പറ്റും. സഭയുടെ മേലെ വലിയ ബ്രേക്ക് ത്രൂവിന് കാരണമാകും. നിങ്ങൾ ഒരുമിച്ച് അതിനു വേണ്ടി പ്രാർത്ഥിച്ചു തുടങ്ങണം. നിങ്ങൾ എല്ലാവരും അതിനു വേണ്ടി സഹകരിക്കണം, പ്ലാൻ ചെയ്യണം. சபைக்கு வெளியே ஒரு பெரிய கூட்டமாக நடத்தினால், நீங்கள் எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்தால், நீங்கள் எல்லாரும் உதவி செய்தால், உங்களுக்கு மாத்திரமல்ல, சபைக்கு மாத்திரமல்ல, இன்னும் अनेகருக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். अगर आने वाले दिनों में अगर आप सब प्रयास उठाए, अगर आप सब चाहे तो बाहर कोई हॉल में हम इस मीटिंग को रखें, तो केवल ये आपके लिए नहीं और भी अनेक लोगों के लिए ये एक आशीष का कारण बनेगा. ഒത്തിരി ആളുകൾ ഇനി കയറാനുണ്ട്, പക്ഷെ ഇവിടെ അകത്ത് സ്പേസ് ഇല്ല, അതുകൊണ്ട് ഇങ്ങനെ ഒതുക്കപ്പെട്ട് നിൽക്കുന്നത്. இன்னும் अनेகர் வருவதற்காக ஆயத்தமாக இருக்கிறார்கள், நமக்கு இடமில்லை என்பதனால வர முடியாமல் இருக்கிறார்கள். और अनेक लोग आने के लिए तैयार है, पर हमारे लिए जगह न होने के कारण बहुत सारे लोग नहीं आए हैं. രണ്ടുപേർക്ക് കൈകൊടുത്ത് പറയാൻ, നമ്മുടെ മേലുള്ള വിളി പട്ടണത്തെ മുഴുവൻ വിഴുങ്ങാനുള്ള വിളിയാ. ஆமென். நம்மேலுள்ள அழைப்பு இந்த பட்டணத்திலுள்ள எல்லாரையும் நாம் रक्षपुकल நடத்த வேண்டும் என்பதுதான். हाँ, तो बोलिए दो जन से कि हमारे ऊपर की जो बुलाहट है, जो संसार के लोगों को, शहर के सारे लोगों को जो जिलाने के लिए हमें बुलाया गया है. ഹല്ലേലൂയ. എറണാകുളത്ത് തന്നെ ഈ ആത്മതലത്തിൽ നോക്കിയാൽ ആത്മാക്കൾ വരാൻ ഒരു സാധ്യതയുമില്ലാത്ത ഒരു സ്ഥലത്താണ് കർത്താവ് എന്നെ നിർത്തിയിരിക്കുന്നത്. ஆமா, எர்ணாகுளம் என்கிற இடத்துல சபைக்கு ஆட்கள் வரவே முடியாத அப்படிப்பட்ட சூழ்நிலை இடத்துல தான் பாஸ்டர் அவர்களை கர்த்தர் நிறுத்தி இருக்கிறார். एर्नाकुलम जो ऐसा जगह है जहां पर लोग परमेश्वर के अंदर नहीं आ सकते, वैसे जगह पर में ही परमेश्वर ने पास्टरवान को वहां पर खड़ा किया है. അവിടെ കാക്കനാടുള്ള ഒരു സ്ഥലത്താണ് ഞാൻ പ്രവർത്തിക്കുന്നത്. அங்க காக்கநாடு என்கிறதான ஒரு ஸ்தலத்தில் தான் பாஸ்டர் அவர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். काकनाड कर कहने वाले एक
जगह पर ही पास्टरवान जो परमेश्वर की सेवकाई को वहां पर कर रहे हैं। ആ പേരിനകത്ത് തന്നെ ഉണ്ട് നാടിന്റെ പ്രത്യേകത കാക്കനാട്. കാക്കനാട് ആ മലയാളികൾക്ക് അത് പിടികിട്ടും. അങ്ങനെയുള്ളവർ മാത്രം താമസിക്കുന്ന ഒരു സ്ഥലമാണത്. ஆமா, அந்த காக்க நாடு அந்த பேருக்குள்ளதானே அந்த இடத்துல உள்ள மக்களுடைய நிலைகளை மலையாளம் அறிந்தவர்கள் சரியாக புரிந்து கொள்ள முடியும். हाँ, तो काकनाड कर जो शब्द का मतलब है, जो मलयालम जानने वाले लोग, वहां के लोग कैसे कैसे कर जान सकते हैं उस शब्द को रखकर। ഞാനിപ്പോ അതിന്റെ പേര് ഇവിടെ എനിക്ക് പരസ്യം പറയാൻ പറ്റില്ല. അങ്ങനെയുള്ളവർ മാത്രം താമസിക്കുന്ന ഒരു സ്ഥലമാണത്. ஆமா, அங்க எப்படிப்பட்ட மக்கள் இருக்கிறான்னு சொல்லி வெளிப்படையாக சொல்ல முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட நிலையில தான் இடத்துல தான் கர்த்தர் எங்களை வைத்திருக்கிறார். वहां पर किस प्रकार के लोग रहते हैं कर हम खुले रूप में नहीं कह सकते हैं, पर वैसे स्थान में परमेश्वर ने हमें वहां पर रखा है। എന്നോട് എല്ലാവരും പറഞ്ഞു, നീ കാണിക്കുന്ന മണ്ടത്തരമാണ്, നീ സിറ്റിയിലേക്ക് വാ, അവിടെ തുടങ്ങും, ആയിരക്കണക്കിന് ആളുകൾ കൂടും, ഇവിടെ ആരും വരത്തില്ല, അവിടെ അങ്ങനെയുള്ള സ്ഥലമാണ്. ஆமா, நீ அந்த இடத்துல துவங்காதே, அது அறிவில்லாத ஒரு நிலை போல இருக்கும். எனவே நீ பட்டணத்திற்கு வந்து சபையை தொடங்கினால் உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னார்கள். ആയിരക്കണക്കിന് ആളുകൾ അവിടെ കൂടും, പട്ടണത്തിലേക്ക് വാ, സിറ്റിയിലേക്ക് വാ, ആ സ്ഥലം വിടാൻ പറഞ്ഞു. ஆமா, அந்த இடத்திலிருந்து பட்டணத்திற்கு வந்து ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வருவார்கள், அதை விட்டு வரும்படியாய் சொன்னார்கள். बहुत सारे लोगों ने कहा कि ये तो गांव खेड़ा, यहाँ पर कोई नहीं आएंगे, आप जो शहर में आ जाओ, यहाँ पर हजारों लोग आएंगे, वहां पर आकर सेवा करो करके बहुतों ने कहा। ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. പക്ഷേ എന്റെ മേൽ കിടക്കുന്ന പ്രോമിസ് മുഴുവൻ അവിടെയാണ്, ആ സ്ഥലമാണ്. ஆனால் தேவன் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அந்த இடத்தை குறித்தாக இருக்கிறது. मगर परमेश्वर ने मुझे दिए हुए प्रतिज्ञा जो वादा थे वो उसी स्थान का था। രണ്ടുപേർക്ക് കൈ കൊടുത്തിട്ട് പറ, താക്കോല് തന്നിട്ടാ, പൂട്ട് പൊളിക്കാനുള്ള കീ തന്നിട്ടാ നിന്നെ കർത്താവ് ഇറക്കി നിർത്തിയിരിക്കുന്നത്. ஆமா, பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, சாவி ஆண்டு உங்க கையில தந்து அது பூட்டு திறக்கும்படியாக தான். हाँ, तो बाजू में रहने वाले का हाथ पकड़कर बोलिए, चाबी परमेश्वर ने आपके हाथ में इसलिए दिया ताकि आप ताला खोल दे। ഹല്ലേലൂയ, हालेलुया, ഹല്ലേലൂയ. അവിടെ വർഷങ്ങളെടുത്തിട്ട് ഓരോരുത്തർക്ക് ചെയ്യാൻ പറ്റാത്തത് ചെറിയ മാസങ്ങൾ കൊണ്ട് ദൈവം ഞങ്ങളുടെ മുമ്പിൽ അതിനെ തുറന്നുകൊണ്ടിരിക്കുക. பலரும் அந்த இடத்துல முயற்சி செய்து முடியாமல் போன சூழ்நிலையில சில மாதங்களுக்குள்ளாக மகிமையான காரியங்களை செய்ய கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்தார். कितने लोगों ने वहां पर जो नहीं कर सके कई सालों से, उस कार्य को कहीं महीने में, कुछ महीने में करने के लिए परमेश्वर ने हमको वहां पर अनुग्रह दिया। അവിടെ ഒരു 200 പേര് കൂടുന്നത് സിറ്റിയിൽ 20,000 പേര് കൂടുന്നതിന് തുല്യമാ. ஆமா, அந்த பட்டணத்துல 200 பேர் கூடுவது பட்டணத்து பெரிய சிட்டில 20,000 பேர் கூடுவதற்கு சமமாக இருக்கிறது. हाँ, तो वहां पर जो 200 लोगों का इकट्ठा होना जो शहर में 20,000 लोगों के इकट्ठा होने के बराबर है। ഒന്ന് കരം ഉയർത്തി വിളിച്ചു പറഞ്ഞേ, താക്കോൽ എൻ്റെ കയ്യിലുണ്ട്, പൂട്ടല്ല വിഷയം, കീയാ വിഷയം, അത് എൻ്റെ കയ്യിലുണ്ട്. ஆமா, கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், பூட்டல்ல, என்னுடைய கைகளிலே ஆண்டவர் சாவியை தந்திருக்கிறார். हाथ उठाकर बोलिए, ताला जो मुख्य बात नहीं है, परमेश्वर ने मेरे हाथ में चाबी दिया है। ഓ ഹല്ലേലൂയ, हालेलुया, ശബ്ദത്തിലൊരു ഹല്ലേലൂയ. हालेलुया। വീണ്ടും ആ വേദഭാഗം ഒന്നുകൂടെ വായിച്ചട്ടെ. അപ്പോസ്തല പ്രവൃത്തിയുടെ പുസ്തകം 12-ാം അധ്യായം അതിന്റെ 1 മുതലുള്ള വാക്യം താഴോട്ട് വായിച്ചട്ടെ. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரம் அது முதலாம் வசனத்தில் வந்து வாசிக்கலாம். 1 മുതൽ 6 വരെയുള്ള വാക്യം पत्रस വായിച്ചട്ടെ. 12 अध्याय पे 1 से 6 तक हम पढ़ेंगे। ചൂടെ ശബ്ദത്തിൽ വായിക്കേ. கொஞ்சம் சத்தமா வாசிங்கம்மா. हालेलुया, हालेलुया। हिंदी वाइचटे. उस समय हेरोदेस राजा ने कलीसिया के कई व्यक्तियों को सताने के लिए उन पर हाथ डाले। उसने यूहन्ना के भाई याकूब को तलवार से मरवा डाला।
जब उसने देखा कि यहूदी लोग इससे आनंदित होते हैं तो उसने पतरस को भी पकड़ लिया। वे दिन अख़मीरी रोटी के दिन थे। उसने उसे पकड़ के बंदीगृह में डाला और 4-4 सिपाहियों के 4 पहरों में रखा, इस विचार से कि फसह के बाद उसे लोगों के सामने लाए। बंदीगृह में पतरस बंद था, परंतु कलीसिया उसके लिए लो लगाकर परमेश्वर से प्रार्थना कर रही थी। जब हेरोदेस उस लोगों के सामने लाने को था, उसी रात पतरस 2 जंजीरों में, जो जंजीरों से बंधा हुआ 2 सिपाहियों के बीच में सो रहा था और पैरवे द्वार पर बंदीगृह की रखवाली कर रहे थे। ഹല്ലേലൂയ. ചേർന്നൊരിക്കൽ കൂടെ ശബ്ദത്തിൽ ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. അവിടെ 6-ാമത്തെ വാക്യത്തിൽ വായിച്ചത് ഹെരോദാവ് അവനെ ജനത്തിന്റെ മുമ്പിൽ നിർത്തുവാൻ ഭാവിച്ചതിന്റെ തലേരാത്രിയിൽ, അതാ വിന്നെടുക്കാൻ പോകുന്ന ദൂത് തലേരാത്രിയിൽ. ஆமென். அந்த 6வது வசனத்திலே பார்க்கிறோம், ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள். இன்றைய நாளில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிற வார்த்தை முந்தின நாள். जब हेरोदेस उस लोगों के सामने लाने को था, उसी रात पतरस को लिखा है जो आज बात करने वाले हैं, उसी रात के बारे में बात करने वाले हैं। എന്ന് പറഞ്ഞ മുന്തിന നാൾ തലേരാത്രിയിൽ. முந்தின நாள் ராத்திரியில். हाँ, तो उसी रात के बारे में जो हम बात करने वाले हैं। രണ്ടുപേർക്ക് കൈ കൊടുത്ത് അത് പറഞ്ഞേ, മുന്തിന നാൾ. 2 பேர் கை கொடுத்து சொல்லுங்க, முந்தின நாள் ராத்திரியில். और हालेलुया. बोले पहले दिन की रात में। ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. ശക്തിയോടെ ഒരു ഹല്ലേലൂയ പറ. சத்தமே ஹல்லேலூயா சொல்லுவாங்க. പെസഹ കഴിഞ്ഞ്, പുളിപ്പില്ലാത്ത അപ്പത്തിന്റെ പെരുന്നാൾ കഴിഞ്ഞിട്ട്, പെസഹ കഴിഞ്ഞിട്ട് തൊട്ടടുത്ത ദിവസം ഹെരോദാവ് ഒരു ഡേറ്റ് ഫിക്സ് ചെയ്തോ, ഈ ഡേറ്റിൽ പീറ്ററിനെ കൊല്ലാൻ പോവാ. ஆமென். அங்கே பஸ்கா பண்டிகை நடந்து முடிந்த அடுத்த நாளிலே ஏரோது ஒரு தேதியை முன்குறித்தார், பேதுருவை கொலை செய்யும்படியா. फसह के दिन के बाद हेरोदेस ने निर्णय लिया कि इस तारीख को क्या है, पतरस को हम मार डालेंगे। ഓ, ചേർന്നൊരു ഹല്ലേലൂയ വീണ്ടും പറഞ്ഞാട്ടെ. சத்தமே ஹல்லேலூயா சொல்லுவோம். ഹെരോദാവ് ഒരു ഡേറ്റ് ഫിക്സ് ചെയ്തു. ஏரோது ஒரு டேட் ஃபிக்ஸ் செய்தார். हेरोदेस ने एक डेट को निर्णय लिया। പിശാച് ഒരു ഡേറ്റ് ഫിക്സ് ചെയ്തു. നരകം ഒരു ഡേറ്റ് ഫിക്സ് ചെയ്തു. ஆமென். பிசாசானவன் நரகம் ஒரு டேட் ஃபிக்ஸ் செய்து. हाँ, तो शैतान जो है, अधोलोक जो है, वो एक डेट का निर्णय लेता है, नियुक्ति करता है। പെസഹ കഴിഞ്ഞ അടുത്ത ദിവസം, பஸ்கா பண்டிகை முடிந்த அடுத்த நாளில். फसह के दिन के अगले दिन। ഓ നിങ്ങൾക്ക് മനസ്സിലാകുന്നില്ല. ஓ, உங்களுக்கு புரியலையா? क्या आपको समझ में नहीं आ रहा है? ഇന്നെത്ര ഡേറ്റ്? 23. 23. ഹല്ലേലൂയ. ഇന്ന് 23 പെസഹയാണെന്ന് വിചാരിച്ചു. இன்றைக்கு 23ஆம் தேதி பஸ்கா பண்டிகையை வைத்துக் கொள்ளுங்க. समझ लीजिए आज 23 तारीख है, आज फसह का दिन है। 24 തീയതി 24 ഹെരോദാവ് ഡേറ്റ് ഫിക്സ് ചെയ്തിരിക്കുന്നു ഇവനെ തീർക്കാൻ വേണ്ടി. ஆமென். 24ஆம் தேதி ஏரோது ஃபிக்ஸ் செய்திருக்கிறார், இவர்களை எல்லாம் தீர்த்து போடும்படி. तो हेरोद ने निर्णय लिया कि जो 24 तारीख को पतरस को मार डालना പക്ഷെ है। അവിടെ എഴുതിയിരിക്കുന്ന ജനത്തിന്റെ മുമ്പിൽ നിർത്തുവാൻ ഭാവിച്ചതിന്റെ തലേരാത്രിയിൽ സ്വർഗത്തിലെ ദൈവം തന്റെ ദൂതനെ അവിടെ ഇറക്കി. ஆமென். அவர்கள் முந்தின நாள் ராத்திரி டேட் தீர்மானித்த அந்த நாளிலே பரலோகத்தின் தேவ தூதனை கர்த்தர் அனுப்பினார். हाँ, तो जिस दिन उन्होंने निर्णय लिया, उसी रात को परमेश्वर के दूत और परमेश्वर ने अपने दूतों को उनके लिए भेज दिया। ഓ, നിങ്ങൾക്ക് വല്ലതും പിടികിട്ടിയോ ഞാൻ പറഞ്ഞത്? உங்களுக்கு எல்லாம் புரிந்து கொண்டதா? क्या आप पुरीदा, सबको समझ में पुरीदा। आ रहा है? क्या आप सबको समझ आ रहा है? ഒന്നുകൂടെ ഡീറ്റെയിൽ ആയിട്ട് പറയാം. और आपको डिटेल में बताता हूँ। விளக்கமாக சொல்ல விரும்புகிறேன். 24 തീയതി ഹെരോദാവ് തകർക്കാൻ ഡേറ്റ് ഫിക്സ് ചെയ്തു. എന്നാൽ 23 തീയതി അവനെ ഉയർക്കാൻ സ്വർഗം ഡേറ്റ് ഫിക്സ് ചെയ്തു. ஆமென். 24ஆம் தேதியை ஏரோது முன்குறித்த பொழுது 23ஆம் தேதியை சொர்க்கம் பரலோகம் முன்குறித்தது. हाँ, जो 24 तारीख को जो पतरस को मारने के लिए उन्होंने डेट फिक्स किया, पर 23 तारीख को स्वर्ग ने डेट फिक्स किया कि उसको छुड़ाकर बचा ले। ഓ, കരമടിക്കുന്നത് നന്നായി, अच्छे से थाली बजाकर हालेलुया। നന്നായി ഒന്ന് കരമടിച്ച് ദൈവത്തിന് മഹത്വം. ഓ, ഇന്ന് ഈ ദിവസം ഹെവൻ ഫിക്സ് ചെയ്ത തീയതിയായത്. आज का दिन जो है वो स्वर्ग ने नियुक्त किया हुआ दिन है। ஆமென். இன்றைய நாளிலே சேவித்த நாள். 2022 ഏപ്രിൽ മാസം 22 തീയതി ഇത് ഹെവൻ ഫിക്സ് ചെയ്ത ഡേറ്റ് ആയത്. ஆமென். ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி பரலோகம் முன்குறித்ததான நாளாக இருக்கு. अप्रैल जो 23वां तारीख जो है, ये स्वर्ग ने आपके लिए निर्णय किया हुआ दिन है। ഇത് ദൈവപ്രവൃത്തിയുടെ തലേരാത്രിയായത്. ஆமென். இது முன்குறிக்கப்பட்டவர்களுக்கான முதல் ராத்திரியாக இருக்கிறது. और जो ये स्वर्ग ने जो निर्णय किया हुआ जो पहली रात है। ഓ, ഹല്ലേലൂയ. हालेलुया। ഹെരോദാവ് എല്ലാവരെയും വിളിച്ചു, ഈ സൈന്യത്തെ വിളിച്ചു, പടയാളികളെ വിളിച്ചു, യോഗം കൂടി.
அங்கே ஏரோது எல்லா படை வீரர்களை ராணுவர்கள் எல்லாரையும் அழைத்து वहां पर हेरोदेस ने जो सिपाहियों को वीरों को सारे लोगों को बुलाकर ഇവനെ തീർക്കണം, ഇവനെ കൊല്ലണം. ஆம் பேதுருவை கொலை செய்ய வேண்டும், கொலை செய்ய வேண்டும். और जो पतरस को इसे मार डालना है, इसे मार डालना है. യോഗം കൂടി ഒരു ഡേറ്റ് എടുക്കുക. அவர்கள் எல்லாரும் ஒன்றாக கூடி ஒரு தேதியை முன்குறித்தார்கள். वे सारे लोग एक होकर एक डेट को नियुक्त करते हैं. 24 എന്നുള്ള ഞാൻ എക്സാമ്പിൾ പറയുക. ബൈബിളിൽ എവിടെ 24 എന്നോട് ചോദിക്കരുത്, ഒരു എക്സാമ്പിൾ പറയുക ഞാൻ. அவள் உதாரணமாக தான் 24ஆம் தேதி என்று சொல்லுகிறேன், பைபிள் எங்கன்னு கேட்டு விடாதீர்கள். हाँ, तो 24 तारीख जो मैंने कहा वो आपके लिए उदाहरण के लिए कहा. बाइबल में कहाँ लिखा करके आप मुझसे फिर मत पूछना. ഓ ഹല്ലേലൂയ. हालेलुया. ഹെരോദാവ് യോഗം കൂടുക. 24 തീയതി അവനെ തീർക്കണം. ஆமென். ஏரோது அங்க ஒரு கூட்டத்தை கூட்டினார், அங்கே பேதுருவை கொலை செய்ய வேண்டும். हाँ, तो वहाँ पर हेरोदेस एक निर्णय लेता है कि वहाँ पर पतरस को 24 तारीख को मार डालना ഏ है. ഹെരോദാവേ, നീ അറിയുന്നില്ല, നീ യോഗം കൂടുന്നതിനെക്കാട്ട് മുമ്പിലോ സ്വർഗം എനിക്ക് വേണ്ടി വേറൊരു യോഗം കൂടിക്കൊണ്ടിരിക്കുക. ஆமென். ஏரோதே, உனக்கு ஒன்று தெரியவில்லை, நீ கூட்டம் கூடுவதற்கு முன்பதாக பரலோகம் ஒரு கூட்டத்தை கூட்டி தேதியை முன்குறிக்கிறது. हाँ, तो हेरोदेस तू जान लेना चाहिए कि तू एक होकर डेट फिक्स करने के पहले स्वर्ग एक होकर मेरे लिए एक तारीख को निर्णय ले चुका है. ഏ നീ അറിഞ്ഞോ, ഹെരോദാവ് നിനക്കെതിരെ യോഗം കൂടുന്ന സമയം സ്വർഗം നിനക്ക് വേണ്ടി യോഗം കൂടിക്കൊണ്ടിരിക്കുക. ஆமென். உங்களுக்கு எதிராக ஏரோது கூட்டம் கூடும் பொழுது உங்களுக்காக சொர்க்கம் பரலோகம் கூட்டம் கூடுது. आपके लिए हेरोदेस ने जब जो इकट्ठा होकर जो निर्णय लेने लगे, उसके पहले आपके लिए जो स्वर्ग इकट्ठा होकर निर्णय लेने लगा है. ഹെരോദാവ് പറഞ്ഞു, പടയാളികളെ വാ, 24 തീയതി അവനെ തീർക്കണം, കാര്യങ്ങൾ സെറ്റ് ചെയ്യുക. ஆமென். ஏரோது எல்லா ராணுவ வீரர்களையும் அங்கே அழைத்து சொல்லுகிறார், 24ஆம் தேதி பேதுருவை கொன்று விட வேண்டும். हेरोदेस जो सारे लोगों को सिपाहियों को बुलाकर कहता है कि आइए कि 24 तारीख को पतरस को हमें खत्म करना है. എന്നാൽ യേശു പറഞ്ഞു, ബാ ദൂതന്മാരെ ബാ, ദൂതന്മാരെ ബാ, കമോൺ കമോൺ കമോൺ. 23ആം തീയതി രാത്രി അവിടെ ഇറങ്ങണം, 23ആം തീയതി രാത്രി അവിടെ ഇറങ്ങണം. ஆமென். ஆண்டவர் இயேசு அங்கே தேவதூதர்களை அழைத்தார், 23ஆம் தேதி ராத்திரி வேளையில அங்கே செல்ல வேண்டும். वहां पर स्वर्ग परमेश्वर ने अपने दूतों को बुलाया, हे दूत आजा, हे दूत आजा, 23 तारीख के उसी रात को पतरस को हमें छुड़ाना है. ഓ ഹല്ലേലൂയ. हालेलुया. ഹരമുയർത്തി വീശി ഹല്ലേലൂയ. हाथ हिलाकर हालेलुया. ആമേൻ आमेन. ആമേൻ. आमेन. ഹെരോദാവും ടീമും വെയിറ്റ് ചെയ്യുക. 24 തീയതി വരെ വെയിറ്റ് ചെയ്യുക. ஆமென். ஏரோது 24ஆம் தேதி வரை வெயிட் செய்து கொண்டிருக்கிறார். हेरोदेस वहां पर अपने टीम के साथ जो 24 तारीख तक का इंतजार कर रहा है. എന്നാൽ ഈ കാരാഗൃഹത്തിനകത്ത് കിടക്കുന്നവൻ ആ തീയതിയല്ല വെയിറ്റ് ചെയ്യുന്നത്. അവനറിയാം, ഹെവൻ ഒരു ഡേറ്റ് എനിക്ക് വേണ്ടി ഫിക്സ് ചെയ്തിട്ടുണ്ട്, അവൻ അത് വെയിറ്റ് ചെയ്തിരിക്കുക. ஆமென். சிறைச்சாலையில இருக்கிறதான பேதுரு ஒன்றை அறிந்தர், எனக்காக பரலோகம் ஒரு தேதியை முன்குறித்திருக்கிறார். मगर जो पतरस जो बंदी गृह में है, हेरोदेस के तारीख के लिए नहीं रुका. वो स्वर्ग ने उसके लिए एक तारीख को निर्णय किया, उस स्वर्ग की तारीख पर भरोसा करके रुका हुआ था. ഓ ഹല്ലേലൂയ. हालेलुया. ഹല്ലേലൂയ. ഒന്ന് കരമുയർത്തി വിളിച്ചു പറ, ഹെരോദാവ് കുറിച്ച ഡേറ്റ് അല്ല എന്റെ വിഷയം. ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், ஏரோது எனக்கு குறித்த நாட்கள் அல்ல எனக்கு விஷயம். हाथ उठाकर बोलिए, हेरोदेस ने मेरे लिए जो तारीख निर्णय लिया है वो मुझे जरूरत नहीं है. 2 3 4 പേർക്ക് കൈ കൊടുത്തു പറ, ആ ഡേറ്റ് കണ്ടുകൊണ്ട് കരയാൻ എന്നെ കിട്ടത്തില്ല. ஆமென். பக்கத்துல கைப்பிடித்து சொல்லுங்க, அந்த டேட்டை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. अपने पड़ोसी के हाथ पकड़कर बोलिए, उस तारीख के बारे में आप चिंता मत लीजिए. ഇത്ര മാസം ഇത്രാം തീയതി ഇന്ന പ്രോബ്ലം, സർജറി, ജപ്തി, പ്രശ്നങ്ങള്, വിഷയങ്ങള്, ഒത്തിരി ഡേറ്റുകൾ മുമ്പിൽ പ്രശ്നമായിട്ട് നിൽക്കുക. ஆமா, உங்களுக்கு உங்க மனதிலே சில தேதிகள், இந்த நாளிலே இந்த மாத இத்தனாம் தேதி இந்த காரியம் நடக்கும் என்கிற சிந்தை உங்களை கவலை கொள்ள செய்து கொண்டிருக்கலாம். आपके मन में कई विचार हो सकता है, इतने महीने में, इतने तारीख में, ये डेट में जो ऐसा कार्य, ये परेशानी, ये समस्या होगी कर आप सोचते हो सकते हैं. ഓ കരമുയർത്തി വിളിച്ചു പറ, ആ ഡേറ്റ് അല്ല, ആ ഡേറ്റിന് മുമ്പിൽ കരയാൻ എന്നെ കിട്ടത്തില്ല. ஆமா, அந்த தேதியை குறித்து நான் கவலைப்பட வேண்டியதில்லை. சத்தத்தை हाथ उठाकर बोलिए, उस तारीख के बारे में मुझे डरने की जरूरत नहीं है. ഞാൻ ഒന്നറിയുന്നു, ഞാൻ ഒന്ന് വിശ്വസിക്കുന്നു. நான் அதை ஒரு காரியத்தை குறித்து நான் விசுவாசிக்கிறேன். एक बात के विषय में मैं विश्वास करता हूँ. ആ മാർവിൽ തട്ടിക്കിട്ട് പറ, ഞാൻ ഒന്നറിയുന്നു, ഞാൻ ഒന്ന് വിശ്വസിക്കുന്നു. ஆமா, உங்கள் மார்பில் தட்டி சொல்லுங்க, நான் ஒரு காரியத்தை அறிந்திருக்கிறேன், ஒரு காரியத்தை நான் விசுவாசிக்கிறேன். अपने सीने पे मारकर बोलिए, मैं एक बात को अच्छे से जानता हूँ. അതെന്താ 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 അത്?
അത് என்ன കാര്യം അത്? वो बात क्या है? वो बात क्या है मालूम है? ഞാൻ സേവിക്കുന്ന എന്റെ ദൈവം എനിക്ക് വേണ്ടി ഒരു ഡേറ്റ് ഒരുക്കിയിട്ടുണ്ട്. ആമേൻ. എനിക്ക് വേണ്ടി ഡേറ്റ് ഫിക്സ് ചെയ്തിട്ടുണ്ട്. நான் விசுவாசிக்கிறேன், நான் ஆராதிக்கிற தெய்வம் எனக்காக ஒரு தேதியை முன்குறித்திருக்கிறார். मैं विश्वास करता हूँ वो बात ये है कि मैं जिसको विश्वास करता हूँ वो परमेश्वर स्वर्ग मेरे लिए एक डेट को निर्णय लिया है. ആത്മാവ് സഭയോട് ദൂത് പറയുന്നു. ஆவியானவர் சபைக்கு ஒரு தூதை சொல்லுகிறார். आत्मा प्रभु कलीसिया के लिए एक जो बात कहता है, അനവധി ദൈവപ്രവൃത്തികൾ നിന്റെ മേൽ ചലിക്കുന്ന ഗോഡ്സ് ഡേ ആണിത്. ദൈവത്തിന്റെ തീയതിയാണിത്. ஆமென். தேவனுடைய அனுக்கிரகத்தினான ஆசீர்வாதத்தின நாளாக இது இருக்கிறது. और जो परमेश्वर के अनुग्रह का दिन, आशीर्वाद का दिन ये दिन है. ഓ ഹല്ലേലൂയ. हालेलुया. ടുമോറോ ഹെരോദാവ് ഡേ. ஆமென். நாளை என்பது ஏரோதனுடைய தினம். कल का दिन जो है वो हेरोदस का दिन है. ടുഡേ ഗോഡ്സ് ഡേ. ஆமென். இன்றைய நாள் அது கர்த்தருடைய और நாள். आज का दिन जो है, आज का दिन है ये परमेश्वर का दिन है. ഓ റബ ബ ബ ബ ബ ശട ബ ല ല ബ ചേർന്ന് പറ. ടുഡേ இன்றைய நாள், இன்றைய நாள், இன்றைய Oh, நாள் today, கர்த்தருடைய today. நாள். बोलिए बोलिए, चलो, आज का दिन, आज का दिन वो परमेश्वर का दिन है. ओ परमेश्वर के दिन दिन है. है. परमेश्वर के दिन है. परमेश्वर का दिन है. परमेश्वर का आज दिन का है. दिन Today, परमेश्वर today, का today, दिन today, है. today. वो परमेश्वर का दिन है. தேவனுடைய நாள். ഓ ഒന്ന് ചോദിച്ചേ, നാളെ ആരൊക്കെയോ നിന്നെ തകർക്കുമെന്ന് പറഞ്ഞിരിക്കുക. ஆமென். நாளைக்கு யாரோ உங்களுக்கு ஏதோ பிரச்சனை செய்ய போறான்னு என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம். നാളെ നീ ഇവിടെ കാണത്തില്ലെന്ന് ആരോ പറഞ്ഞുകൊണ്ടിരിക്കുക. யாரோ ஒரு உங்களை பார்த்து நாளைக்கு இன்றைக்கு உங்களை பார்க்க முடியாது சொல்லிருக்காங்க. कल किसने कहा है कि कल तुम्हें कोई देख नहीं सकता है? അത് പറഞ്ഞുകൊണ്ടിരിക്കുമ്പോ അങ്ങനെയൊക്കെ പറയുന്ന ചിലരെ കർത്താവിനെ കാണിക്കുന്നു. ஆமென். அப்படி சில சொல்லப்பட்ட சில மனிதர்களை, தேவ பிள்ளைகளை ஆண்டவர் காண்பிக்கிறார். ऐसे बोलने वाले कई लोगों को परमेश्वर मुझे बता रहा है. ചിലരൊക്കെ പറഞ്ഞുകൊണ്ടിരിക്കുക നീ ഇവിടെ കാണത്തില്ല. சில சொல்லிக் கொடுக்கிற நீ இங்க இருக்கவே முடியாது. आज जो कई लोगों को कहा गया कि तू यहाँ पर रह ही नहीं सकता है. അല്ലല്ലോ അടുത്തിരിക്കുന്നവരുടെ കയ്യെ പിടിക്ക്. பக்கத்துல கையை பிடிச்சுக்காங்க. बाजू में रहने वालों का हाथ पकड़ लीजिए. അവരുടെ മുഖത്ത് നോക്ക്. அவங்க முகத்தை பாருங்க. उनके चेहरा देख लीजिए. ചോദിക്ക്, ഹേ ഹെരോദാവേ, हे हेरोदो, ஏரோதே, നീ നാളെ എന്നെ തകർക്കാനിരിക്കുകയാണോ? நீ நாளைக்கு நீ கொல்ல போறியா? क्या तू कल मुझे मारने वाला है? ഹല്ലേലൂയ, हालेलुया. ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. ചിരിച്ചോണ്ട് പറ, ഹേ ഹെരോദാവേ, हंसते हंसते बोलिए, हंसते हंसते बोलिए. கொல்ல போறியா? ഇന്ന് എന്റെ കർത്താവ് എന്നെ വിടുവിക്കാൻ പോവാ. आज परमेश्वर मुझे छुड़ाने वाला है. தேவன் என்னை விடுவிக்க போகிறார். खदरलरबा शबबबा दुरलरबा. ആ കരമടിക്കുന്ന നന്നായി കരമടിച്ച്, थाली बजाकर, अच्छे से थाली बजाकर, നന്നായി ശക്തിയോടെ കരമടിച്ച്, शक्ति के साथ हाथ നല്ല बढ़ाकर, ശബ്ദത്തിൽ ആ കരം ചേർത്ത് തട്ടെ. अच्छे से थाली बजाकर. ഓ രബലബ രബലബല ഹദലബ മമമമമമ ശേ. ഓ ഹല്ലേലൂയ. ചേർന്ന് പറ, കരമുയർത്തി പറ, ടുഡേ ഇന്ന് बोलिए बोलिए, आज आज இன்றைய आज. நாள். ഇന്ന് ஆமென். இன்றைய நாள் இப்பொழுதே. പറ, ടുഡേ. बोलिए आज 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 आज. இன்றைய நாள் இப்பொழுதே. ഈ സഭയ്ക്ക് സകല കുടുംബങ്ങൾക്ക് ഇന്ന് ദൈവ പ്രവൃത്തിയുടെ തീയതിയാണ്. ஆமென். இந்த சபையில் உள்ள ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களுக்கும் இன்றே ஒரு விடுதலையின் நாள். आज इस कलीसिया के हर एक विश्वासी परिवारों के लिए आज ही एक छुटकारा का दिन है. 2022 ഏപ്രിൽ മാസം 23-ാം തീയതി ഈ ചർച്ചിന് ഒരിക്കലും മറക്കാൻ പറ്റാത്തതുപോലെ ഏഞ്ചലിക് എൻകൗണ്ടറുകൾ ഉണ്ടാകുന്ന, അവന്റെ എൻകൗണ്ടറുകൾ ഉണ്ടാകുന്ന, ദൈവ പ്രവർത്തികൾ ഇറങ്ങുന്ന അത്ഭുതത്തിന്റെ ഡേ ആക്കി ദൈവത്തിന്റെ പരിശുദ്ധാത്മാവ് മാറ്റുകയോ. 2022 ஆண்டு ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி இந்த சபைக்கு, இந்த சபையின் மக்களுக்கு ஒரு பெரிய முக்கியமான நாள், ஒரு விடுதலையின் நாள், ஒரு ஆசீர்வாதத்தின் நாள், ஒரு அற்புதத்தின் நாள். और जो अप्रैल 23 तो 2022 ये साल, ये कलीसिया के दिन के लोगों के लिए, उनके परिवार के लिए आज एक छुटकारा का दिन है, आज एक अद्भुत का दिन है, आज एक चंगाई का दिन है. ഓ ഈ ദൂത് ഓരോ കുടുംബങ്ങളുടെ മേൽ വീണ് കത്തിക്കൊണ്ടിരിക്കുക. ஆமென். இந்த கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொரு குடும்பங்களுக்கு நேராய் கடந்து வந்து ये கொண்டிருக்கிறது. परमेश्वर का वचन हर एक के परिवार के लोगों के सामने बढ़ते आ रहा है.
ഈ ദൂത് ഒത്തിരി പേരുടെ മേൽ വീണ് കത്തിക്കൊണ്ടിരിക്കുക, ഞാനത് കാണുന്നു. ஆமென். இந்த கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொரு வீடுகள் மேலும் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் வந்து ये கொண்டிருக்கிறது. परमेश्वर का वचन हर एक घरों में हर एक लोगों के सामने निकल कर आ रहा है. കരം ഉയർത്തി കർത്താവിനെ സ്തുതിച്ചാട്ടെ. हाथ उठा के प्रभु की स्तुति करे, हाथ उठा के प्रभु की स्तुति करे. കർത്താവിനെ സ്തുതിച്ചാട്ടെ. കരം ഉയർത്തി ஆண்டவரே கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ഓരാ കാലാമ ശൽബല ഹണ്ടൽ ആരാധന ആരാധന ആരാധന. हालेलुया हालेलुया. ഈ ദൂത ഞാൻ തലയ്ക്ക് വെച്ചപ്പോൾ എഴുന്നേറ്റു. ഈ ദൂത് നിന്റെ കുടുംബത്തെ ഇപ്പൊ തൊട്ടോണ്ടിരിക്കുക. ഈ ദൂത് നിന്റെ കുടുംബത്തെ ഇപ്പൊ തൊട്ടോണ്ടിരിക്കുക. இந்த ஆண்டவருடைய வார்த்தை உங்கள் குடும்பத்தை தொட்டு கொண்டிருக்கிறது. ये परमेश्वर का वचन आपके परिवार को छू रहा है. ഇവിടുത്തെ ആളാണോ? ഇവിടുത്തെ വിശ്വാസിയാണോ? ഈ ദൂത് നിന്റെ കുടുംബത്തെ തൊട്ടോണ്ടിരിക്കുക. இந்த வார்த்தை உங்கள் குடும்பத்துக்கு நேராய் வருகிறது. ചില ജനറേഷനുകൾ 3 തലമുറകൾ പുറകോട്ട് പോയി അങ്ങനത്തെ ചോദ്യങ്ങളുടെ മുമ്പിൽ ഇന്ന് പകലും മറുപടി കർത്താവ് വയ്ക്കുക. 3 தலைமுறைகளாக பின்வாங்கி போய் உங்களுக்கு இந்த கேள்விகளுக்கு இன்றைக்கு ஒரு பதில் வருகிறது. 3 पीढ़ियों से पीछे हटकर जाकर उसके सवालों का जवाब आज परमेश्वर. ஆமென். 3 தலைமுறைகளாய் பின்வாங்கி போன பயந்து போன சில காரியங்களை கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். 3 पीढ़ियों से जो पीछे हटकर गए हुए बातों को पवित्र आत्मा नाम लेकर आपसे बता रहा है. 3 തലമുറകൾ പുറകോട്ടുള്ള പേരുകൾ ഞാൻ കാണുക. ஆமென். 3 தலைமுறை உள்ள பெயர்களை கர்த்தர் உங்களுக்கு காண்பிக்கிறார். 3 पीढ़ियों के नाम को परमेश्वर आपके लिए बता रहा है. ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ. ഒന്ന് ഒരു അന്തോണി, एक अंटोनी, ഒന്ന് ഒരു ലോറഥു. लोरदो और माइकल. ഇതൊക്കെ ആരാ? ये कौन है? யாரு? 3 जनरेशन. 3 தலைமுறைகள். അപ്പൂപ്പൻ. ये तीनों नाम जो है 3 पीढ़ियों के नाम है. അപ്പന്റെ പേരെന്തുവാ? മൈക്കിൾ. ലോറതു ആരാ? അപ്പന്റെ അപ്പൻ, ഗ്രാൻഡ് ഫാദർ. ஆமென். ஆமென். மைக்கேல் அவருடைய தகப்பனார், லூர்து அவருடைய தாத்தா. माइकल. എല്ലാ കരങ്ങളും ഉയർത്തി. हालेलुया 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 ഹല്ലേലൂയ. हालेलुया ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. യേശുവേ. हालेलुया ഹല്ലേലൂയ. നിന്റെ കണ്ണിൽ നിന്ന് കണ്ണുനീര് ഞാൻ തുടയ്ക്കുകയാണ്. നിന്റെ കണ്ണിൽ നിന്ന് കണ്ണുനീര് ഞാൻ തുടയ്ക്കുകയാണ്. നിന്റെ കണ്ണിൽ നിന്ന് കണ്ണുനീര് ഞാൻ തുടയ്ക്കുകയാണ്. आपकी आंखों से मैं आंसुओं को पोंछूं. 3 ജനറേഷനുകൾ തൊട്ട് ഹെരോദാവ് ഡേറ്റുകൾ ഒരുക്കിയിരിക്കുക. പക്ഷെ ഈ തലമുറയിൽ ഇന്ന് ദൈവപ്രവൃത്തിയുടെ ഡേറ്റ് നിന്റെ മേൽ ഇറങ്ങുക, നിന്റെ കുടുംബത്തിന്റെ മേൽ ഇറങ്ങുക. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்காக ஒரு தேதியை ஃபிக்ஸ் பண்ணி வைத்திருக்கிறார். இன்றைக்கு உங்கள் மேலும் உங்கள் குடும்பத்திற்கு மேலும் இறங்க போகிறது. ஏரோது நியமித்த தேதியில ஒண்ணு நடக்காது. और जो आज परमेश्वर ने आपके परिवार के लिए जो एक डेट को जो नियुक्त करके रखा है, जो हेरोदेस के दिनों में जो नियुक्त किया गया वह तारीख आपके परिवार में आपके पीढ़ी में कुछ नहीं हो सकता है. നിങ്ങൾ കാണുന്നോ, നിങ്ങൾ അറിയുന്നോ, ഇത് 3 ജനറേഷനുകൾ പുറകോട്ട് പോയി ദൈവാത്മാവ് വിടുവിക്കുക. இது 3 தலைமுறை பின்னால போய் பரிசுத்த ஆவியானவர் விடுவிக்கிறார். और जो 3 पीढ़ियां पीछे जाकर पवित्र आत्मा इन्हें छुड़ा रहा है. ഫാദറിന്റെ പേരും ഗ്രാൻഡ് ഫാദറിന്റെ പേരും ഒക്കെ അറിയാമോ പാസ്റ്റർക്ക്?
അറിയില്ല, എനിക്കറിയാം. Amen. इनके पिता और जो दादाजी के नाम को क्या आप जानते हैं? मगर मैं जानता हूँ, परमेश्वर ने मुझे बताया है. 4 5 6 7 പേർക്ക് കൈ കൊടുത്തു പറ, ഇന്ന് ടുഡേ ഗോഡ്സ് ഡേ, ടുഡേ ഗോഡ്സ് ഡേ. 4-5 लोगों का हाथ पकड़कर बोलिए, आज का दिन परमेश्वर का दिन Today है. God's day, today God's day. आज का दिन परमेश्वर का दिन है. In the name of Jesus. Today God's day. आज का दिन परमेश्वर का दिन है. Today God's day. God's day. God's day. ദൈവ പ്രവൃത്തിയുടെ God's day. Today God's day. நாள் கர்த்தர் எனக்காக ஏற்படுத்தின நாள் என்று சொல்லி சொல்லுங்கள். अपने सीने पे गर्व से ठोक कर कहे कि आज का दिन परमेश्वर ने मेरे लिए नियुक्त किया हुआ दिन है. നാളെ കൊല്ലാൻ ഹെരോദാവ് സൈന്യത്തെ ഏൽപ്പിച്ചേക്കുക. ஆமே, நாளைக்கு பேதுருவை கொல்லும்படியாக சேனையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் कल हेरोद. जो मारने के लिए जो सेना को तैयार किया है हेरोदेस ने, ഇന്ന് വിടുവിക്കാൻ ദൈവം ദൂതനെ ഏൽപ്പിച്ചേക്കുക. ஆமே, இன்று விடுவிக்கும்படியாய் தேவன் தேவ தூதனை ஏற்படுத்தி आज இருக்கிறார். उसे छुड़ाने के लिए परमेश्वर ने स्वर्गदूत को उनके लिए भेजा है. നിങ്ങൾക്ക് പിടികിട്ടിയില്ല? क्या किसी को समझ में नहीं आया? നാളെ കൊല്ലാൻ ഹെരോദാവ് തന്റെ ദൂതനെ ഏൽപ്പിച്ചിരിക്കുക, എന്നാൽ ഇന്ന് വിടുവിക്കാൻ യേശു ദൈവം തന്റെ ദൂതനെ ഏൽപ്പിച്ചിരിക്കുക. ஆமே, நாளை பேதுருவை கொலை செய்யும்படியாய் ஏரோது தன்னுடைய சேனையை ஏற்படுத்தின பொழுது தேவன் விடுவிக்கும்படியாய் தன்னுடைய தேவதூதரை சேனையை ஏற்படுத்தி और இருக்கிறார். जो कल जो पतरस को मारने के लिए हेरोदेस ने अपने जो सिपाहियों को तैयार किया है, पर उसे छुड़ाने के लिए परमेश्वर ने अपने स्वर्गदूत को आज रात को भेज दिया है. കരമുയർത്തി വിളിച്ചു പറ, എന്റെ കാൽ കല്ലിനോട് തട്ടി പോകാതിരിക്കേണ്ടതിന് എന്നെ കയ്യിൽ വഹിച്ചു കൊള്ളാൻ എന്നെ കുറിച്ച് അവൻ തന്റെ ദൂതനോട് കൽപ്പിച്ചിട്ടുണ്ട്. என் கால்கள் கல்லில் இடறி போகாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதர்களுக்கு தன்னுடைய கரங்களில் ஏந்தும்படியாய் கட்டளையிட்டு இருக்கிறார். आज जो मेरे पाँव जो है पत्थर पर ना फिसले ना लगे, इसलिए परमेश्वर ने अपने स्वर्गदूत को आज्ञा दिया है ताकि अपने हाथों में मुझे उठा ले. ஹல்லேலூயா, கரங்களை தட்டி നന്നായി നന്നായി നന്നായ കരങ്ങളെ അടിച്ച്, നന്നായ കരങ്ങളെ അടിച്ച് अच्छे से थाली बजाकर ഓ റബ പപ ല കഠല രമ കരബ മമ മമ ശ്രീ. ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா, ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. हालेलुया. അവിടെ എന്താ എഴുതിയിരിക്കുന്നത്? ദൂതനിറങ്ങിയ രാത്രി പത്രോസ് 2 ചങ്ങലയാൽ ബന്ധിക്കപ്പെട്ടവനായി 2 പടയാളികളുടെ നടുവിൽ ഉറങ്ങുകയായിരുന്നു. ஆமென். பேதுரு அந்த சிறைச்சாலையிலே 2 சங்கிலினால் கட்டப்பட்டு 2 தூதர்கள் படைவர் நடுவில் அவன் தூங்கி கொண்டிருந்தான். वहां पर क्या लिखा है? पतरस 2 जंजीरों से बंधा गया था और वो 2 सिपाहियों के बीच में आराम से सो रहा था. ഹല്ലേലൂയ. हालेलुया. നാളെ രാവിലെ തൂക്കിക്കൊല്ലാൻ പോവാ. ஆமென். நாளைக்கு காலையிலே அவரை கொலை செய்ய போகிறார்கள். कल सुबह उसे तो मार डालने वाले हैं, പക്ഷെ ഇന്ന് രാത്രി സുഖമായിട്ട് കിടന്ന് ഉറങ്ങുക. ஆமென். இன்றைக்கு ராத்திரி பேதுரு நன்றாக தூங்கி मगर கொண்டிருக்கிறார். पतरस आज रात को आराम से सो रहा है. ഓ, ആരെ കൊണ്ട് പറ്റും? ആരെ കൊണ്ട് പറ്റും? யாரால அப்படி முடியும்? किसके द्वारा ऐसा हो सकता है? നാളെ തീരുമ്പോ എല്ലാം അവസാനിക്കുമ്പോ ഇന്ന് രാത്രി ഉറക്കം കിട്ടുമോ? நாளைக்கு எல்லாம் முடிய போகுது, இந்த ராத்திரி தூக்கம் வருமா? कल रात को मेरी कहानी खत्म होने वाली है, क्या आज रात को मुझे नींद आएगा? ഹല്ലേലൂയ. हालेलुया. ഒരാൾക്ക് കൈ കൊടുത്തു പറ, ഉറപ്പില്ലാത്തവൻ കരയും, ഉറപ്പുള്ളവൻ ഉറങ്ങും. ஆமென். நிச்சயம் உள்ளவர்கள் தூங்குவார்கள், நிச்சயம் இல்லாதவர்கள் அழுவார்கள். हाँ तो बोलिए कि तो बाजू वाले का हाथ पकड़कर, जिसे निश्चय है वो जो सोएंगे, जिसे निश्चय नहीं है वो बैठ के रोएंगे.
ഹല്ലേലൂയ, हालेलुया ഹല്ലേലൂയ. हालेलुया വിഷ്ണു നഗറിൽ നടന്ന മീറ്റിംഗിൽ നമ്മൾ ചിന്തിച്ചു, നെബൂക്കദ്നേസറിന്റെ ഒരു ചോദ്യം, എന്റെ കയ്യിൽ നിന്ന് നിങ്ങളെ വിടുവിക്കുന്ന ദേവൻ ആരാ? ஆமென். விஸ்ரு நகரிலே அவருடைய வார்த்தையை தியானித்தோம். நேபுகாத்நேச்சரை குறித்து என்னுடைய கைகளிலிருந்து உங்களை விடுவிப்பவன் யார்? आज विष्णु नगर में हमने प्रभु का वचन ध्यान किया कि नेबूकदनेस्सर के बारे में कि मेरे हाथ से तुम्हें कौन बचाएगा। ഇവരുടെയൊക്കെ വിചാരം, നെബൂക്കദ്നേസറിന്റെ ഹെരോദാവിന്റെ ഒക്കെ വിചാരം അവരുടെ കയ്യിലാണ് നമ്മൾ ഇരിക്കുന്നതെന്ന്. ஆமா, இந்த நேபுகாத்நேச்சர் ஏரோதனுடைய நினைப்பு என்னன்னா நாம எல்லாம் அவங்க கையில ये இருக்கு. नेबूकदनेस्सर और हेरोदेस की सोच समझ क्या है कि हम उनके हाथों में हैं। ഓ ഹല്ലേലൂയ. हालेलुया ചിലര് വന്ന് പറയും, നിന്നെ തകർക്കും, നിന്നെ സമ്മതിക്കത്തില്ല, നിന്നെ വളരാൻ സമ്മതിക്കത്തില്ല, നിന്നെ ഇവിടെ ചെയ്യാൻ സമ്മതിക്കത്തില്ല, ശുശ്രൂഷിക്കാൻ സമ്മതിക്കത്തില്ല. വലിയ വെല്ലുവിളി നടത്തി ഇവരുടെയൊക്കെ വിചാരം അവരുടെ കയ്യിലാണ് നമ്മൾ ഇരിക്കുന്നതെന്ന്. ஆமென். சிலர் நம்மை பார்த்து மிரட்டுகிறார்கள், நீங்க இருக்க முடியாது, நீங்க ஊழியம் செய்ய முடியாது, நீங்க வாழ முடியாது. அவங்க நினைக்காத நாம என்னமோ அவங்க கையில இருப்பது போல. कई लोग हमें देखकर सोचते हैं, समझते हैं, बोलते हैं कि तू यहाँ पे नहीं रह सकता है, तू यहाँ पर नहीं जी सकता है, तू यहाँ पर नहीं सेवा कर सकता है, क्योंकि वो सोच रहे हैं कि हम उनके हाथ में हैं। ഏ കരമുയർത്തി വിളിച്ചു പറ, ഹെരോദാവേ, ഞാൻ നിന്റെ കയ്യിലിരിക്കുന്ന, ഞാൻ അവന്റെ ഉള്ളംകൈയിൽ, ഞാൻ അവന്റെ ഉള്ളംകൈയിൽ, അവന്റെ ഉള്ളംകൈയിൽ വരയ്ക്കപ്പെട്ടിരിക്കുകയാ. और जो ताली बजाकर बोलिए, ये हेरोदस मैं तेरे हाथ में नहीं, मैं परमेश्वर के हाथों में, हथेलियों में बना हुआ हूँ। சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்கள், ஏரோதே, நான் உன்னுடைய கையில் இல்ல, என் ஆண்டவருடைய வலது கரத்தில் நான் இருக்கிறேன். കരമടിക്കുന്ന നന്നായി കരമടിച്ച് अच्छे से थाली बजाकर ഇത് പറയുമ്പോൾ എനിക്കറിയത്തില്ല, ഒരു സാമുവേലിനെ അനുഗ്രഹിച്ച് പ്രാർത്ഥിക്കാൻ എന്നോട് ദൈവാത്മാവ് പറയുന്നു. ஆமென். இந்த வார்த்தையை பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு சாமுவேலை ஆசீர்வதித்து ஜெபிக்கும்படியாய் ஆண்டவர் சொல்லுகிறார். അവരിപ്പോൾ ഈ ഹോളിനകത്തില്ല, இப்பொழுது இந்த இடத்துல அந்த மனிதன் இல்லை. പക്ഷെ എനിക്കറിയത്തില്ല നിയോഗമാ, ഞാനൊരു സാമുവേലിനെ ഇപ്പോൾ അനുഗ്രഹിക്കുകയാണ്. நான் உன்னை ஒரு சாமுவேலை போல ஆசீர்வதிக்க मैं விரும்புகிறேன். तुम्हें एक शामुएल के समान आशीष करूंगा कर एक व्यक्ति को अभिषेक करके प्रार्थना करने के लिए कह रहा है, पर वो व्यक्ति यहाँ पर नहीं है। ഹല്ലേലൂയ. രണ്ടുപേർക്ക് കൈ കൊടുത്ത് പറ, നിന്നെ നിർത്തത്തില്ലെന്ന് പറഞ്ഞവരെല്ലാം നീ അങ്ങ് അനുഗ്രഹിച്ച് പ്രാർത്ഥിക്കേ. ஆமென். உங்களை ரெண்டு பேர் கைப்பிடிச்சு சொல்லுங்க, யாரெல்லாம் நீங்க இங்க இருக்க மாட்டேன்னு சொன்னீங்களோ கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார்னு சொல்லுங்க. और तो दो जन का हाथ पकड़कर कहिए, जो लोगों ने मुझसे कहा तुम नहीं रहोगे, उनके सामने प्रभु मुझे आशीष करके जीने रखेगा। എനിക്കൊരു കാര്യം ഉറപ്പുണ്ട്, எனக்கு ஒரு காரியத்தை குறித்து நிச்சயம் உண்டு. मुझे एक कार्य के बारे में निश्चय है। ഞാൻ ഹെരോദാവിന്റെ കയ്യിലല്ല, நான் ஏரோதின் கையில் இல்லை, मैं हेरोदेस के हाथ में नहीं हूँ, ഞാൻ അവന്റെ ഉള്ളംകൈയിൽ വരയ്ക്കപ്പെട്ടിരിക്കുക. தேவனுடைய உள்ளம் கையிலே நான் मैं இருக்கிறேன். परमेश्वर के हथेलियों में बना गया हूँ। ഇതാ എന്റെ ഉറക്കത്തിന്റെ സീക്രട്ട്. ஆமென். பேதுருடைய உறக்கத்தினுடைய ரகசியம் இதுதான். पतरस के नींद के पीछे की गुप्त बात, रहस्य बात यही है। പീറ്ററിന്റെ ഉറക്കത്തിന്റെ സീക്രട്ട് ഇതാ. ஆமென். பேதுருடைய உறக்கத்தினுடைய ரகசியம் இதுதான். पतरस के नींद के पीछे की रहस्य की बात यही है। ഞാൻ ഹെരോദരുടെ കയ്യിലല്ലേ, ഞാൻ യേശുവിന്റെ ഉള്ളംകൈയിൽ ഇരിക്കുക. நான் ஏரோதின் கையில் இல்ல, இயேசுவின் உள்ளம் கையில் நான் இருக்கிறேன். मैं हेरोदेस के हाथ में नहीं हूँ, मैं यीशु के हथेली में बना हूँ। ഒരു രണ്ടോ മൂന്നോ പേർക്ക് ഹൈഫൈ കൊടുത്തിട്ട് പറ, നീ ആരെയാ പേടിക്കുന്നേ, നീ എന്തിനാ പേടിക്കുന്നേ, നീ യേശുവിന്റെ ഉള്ളംകൈയിൽ വരയ്ക്കപ്പെട്ടിരിക്കുക. ஆமென். பக்கத்துல அப்படி ஹைபை அடிச்சு சொல்லுங்க, நீங்க யாரை குறித்து பயப்படுகிறீர்கள், நீங்கள் இயேசுவின் உள்ளம் கையில் இருக்கிறீர்கள். अपने बाजू में पड़ोसी के हाथ मार कर बोलिए, तुम किससे देखकर डर रहे हो, आप हेरोदेस के हाथ में नहीं, आप यीशु के हाथ में हैं। വീണ്ടും കൈ കൊടുത്ത് പറ, ഒത്തിരി പ്രശ്നമുണ്ടോ, ഒത്തിരി ഉറങ്ങിക്കോളാൻ പറ. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, எவ்வளவு பிரச்சனை இருக்கோ அதுக்கு ஏத்த நல்ல தூங்குங்க. हाँ, तो बाजू वाले का हाथ पकड़ कर तूंग, बोलिए, नल्ला तूंग। जितना समस्या है उतना अच्छा सो जाओ, നല്ല തൂങ്ങ്, നല്ല തൂങ്ങ്. நல்லா தூங்குங்க. अच्छे से सो जाओ। ഇപ്പൊ ആരും തൂങ്ങക്കൂടാതെ വീട്ടിൽ പോയി തൂങ്ങ. ഇപ്പൊ ആരും തൂങ്ങരുത്. இப்ப யாரும் தூங்கிறாதங்க, வீட்ல போய் தூங்குங்க. अभी कोई यहाँ पर बैठ के मत सोइएगा, घर जाकर आराम से सोइएगा। നീ തൂങ്ങുമ്പോ തൂങ്ങാതെ ദൈവം നിനക്ക് വേണ്ടി ഇറങ്ങും, ദൂതൻ നിനക്ക് വേണ്ടി ഇറങ്ങും. ஆமென், ஆமென், ஆமென். நீங்கள் தூங்கும் பொழுது உங்களுக்காக தூங்காத உறங்காத தெய்வம் கிரியை செய்வார். आप सोते समय नहीं सोने वाला खुदा प्रभु यीशु आपके लिए कार्य करेगा।
നിന്നെ കിടത്തി ഉറക്കിയിട്ട് എന്റെ അപ്പൻ, എന്റെ ഉപനിധി, എന്റെ ഉടയവൻ, എന്റെ മഹാദൈവ, ഇസ്രായേലിന്റെ പരിപാലകൻ, അവൻ മയങ്ങത്തില്ല, അവൻ ഉറങ്ങത്തില്ല, അവൻ സദാസമയവും എന്നെ കാവൽ ചെയ്തുകൊണ്ടിരിക്കുക. ஆமென். நீங்க உறங்கிக் கொள்ளுங்கள். உங்களை உறங்காது தூங்காது காக்கிற ஒரு இஸ்ரவேலின் தெய்வம் நமக்குண்டு. आज जो आप सोते रहे तो भी आपके लिए हमेशा आपकी रखवाली करने के लिए इस्राएल का परमेश्वर जो ना सोते हुए, जो ना ऊँगते हुए आपकी रखवाली करेगा. ഹല്ലേലൂയ. हालेलुया. വീണ്ടും ഒരാ കൈയെടുത്ത് നീ ഉറങ്ങിക്കോ, നിന്റെ അടുത്ത് ഉറങ്ങാതെ ദൂതൻ നിൽക്കുന്നുണ്ട്. हाँ तो आप आराम से सोइए, आपके लिए तो स्वर्गदूत खड़ा है. ஆமா, பக்கத்துல கையை பிடித்து சொல்லுங்க, நல்லா தூங்குங்க. உங்களுக்கா தூங்காம ஒரு தூதன் பக்கத்துல நிக்காரு. आमीन. ഒന്നും പേടിക്ക വേണ്ട, எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். किसी बात को देख के मत डरिए. ഒന്നിനും നിന്നെ തകർക്കാൻ പറ്റത്തില്ല. எதை யாராலும் உங்களுடைய வாழ்க்கையை அழிக்க முடியாது. कोई भी आपके जिंदगी को नाश नहीं कर सकता. ഒന്നിനും നിന്നെ ഒതുക്കാൻ പറ്റത്തില്ല. யாரும் உங்களை ஒதுக்கி விட முடியாது. कोई आपको दूर नहीं ढकेल सकता. എന്താ അതിന്റെ കാരണം? என்ன விஷயம்? उसका कारण क्या है? എന്റെ കുടുംബ മഹിമയല്ല, என் குடும்பத்தினுடைய பலன் அல்ல. और जो मेरे परिवार की महिमा नहीं, എന്റെ വിദ്യാഭ്യാസത്തിന്റെ കൂടുതലല്ല, என்னுடைய படிப்பினுடைய அறிவில்லை, मेरे पढ़ाई की घमंड नहीं, എന്റെ മസിൽ പവർ അല്ല, என்னுடைய சரீரத்தினுடைய பலன் இல்லை, मेरे शरीर की ताकत नहीं. ഞാൻ അവന്റെ ഉള്ളംകൈയിൽ വരയ്ക്കപ്പെട്ടിരിക്കുന്നു. ஆமென். நான் என் தேவனுடைய உள்ளம் கையிலே வரையப்பட்டிருக்கிறேன். मैं मेरे परमेश्वर के हथेली में बनाया गया हूँ. ആ കർത്താവിന് മുമ്പിൽ കരമുയർത്തി. Thank you, Holy Spirit. Hallelujah. Shaladhana Vashe. Hallelujah. Jesus. Hallelujah. ഏഴാമത്തെ വാക്യം, പെട്ടെന്ന് കർത്താവിന്റെ ദൂതൻ അവിടെ പ്രത്യക്ഷനായി. ஆமாங்க. 7வது வசனம், உடனடியே அங்க தேவதூதன் வந்தான். हाँ तो वहां पे 7वां वचन लिखा है कि देखो वहां पर एक स्वर्गदूत आ उठा. ചേർന്ന് പറഞ്ഞേ പെട്ടെന്ന്, ചേർന്ന് പറ പെട്ടെന്ന്, പെട്ടെന്ന്. உடனடியாக. हाँ तो तुरंत. ചേർന്ന് പറ ഉടനടിയാക. बोलिए तुरंत. உடனடியாக. तुरंत. എങ്ങനെ ഹിന്ദിയിൽ പറയുന്നത്? तुरंत. तुरंत. തുരൻ, തുരൻ, തുരൻ പറഞ്ഞേ, തുരൻ, തുരൻ. तुरंत. പെട്ടെന്ന്, സഡൻലി, സഡൻലി, உடனடியாக, உடனடியாக. तुरंत. രണ്ടുപേരൊക്കെ എടുത്താൽ ഇനി സമയമില്ല, ഇനി ഒന്നും ടൈമില്ല, പെട്ടെന്ന്, പെട്ടെന്ന്, സഡൻലി, വേഗത്തിൽ, വേഗത്തിൽ. जल्दी जल्दी, अभी टाइम नहीं है. तुरंत. എടാ നാളെ കൊല്ലാൻ എനിക്ക് ഇനി സമയമില്ല, സ്വർഗം മുഴുവൻ ഇറങ്ങാം, വേഗത്തിൽ ചില സംഭവിക്കാൻ പോവാ. ஆமே, நாளைக்கு கொலை செய்ய முடிய தீர்மானித்திருக்க நீ நேரம் இல்ல. எழும்பு, எழும்பு, உடனடியா. आज जो कल जो मार डालने के लिए समय नियुक्त किया, अभी टाइम नहीं है. उठ उठ, तुरंत तुरंत. ഒരാൾക്ക് കൈ കൊടുത്ത് പറ, നിന്നെ വിടുവിക്കാൻ നിന്നെ കാട്ടിലും കൂടുതൽ ധൃതി സ്വർഗത്തിനാന്ന് പറ. നിന്നെ കാട്ടിലും കൂടുതൽ ധൃതി പിടിച്ചിരിക്കുക സ്വർഗം. ஆமே, பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, உங்களை காட்டிலும் அதிக வேகமாய் செயல்படுவது பரலோகத்தின் தேவதூதர்கள். और जो बोली आपसे बढ़कर आपके लिए कार्य जो करता है, जल्दी कार्य करता है, वो स्वर्गीय परमेश्वर है. അവൻ പത്രോസിന്റെ വിലാപ്പുറത്തെ തട്ടി. அங்க தேவதூதன் பேதுருடைய விலாவிலே தட்டுகிறார். और जो स्वर्गदूत पतरस के जो पंजर के भाग में मारकर उठाते हैं. ഓ ഹല്ലേലൂയ, हालेलुया. അവനെ കാട്ടിലും ടെൻഷനാ ദൂതനെ. பேதுருவை விட ரொம்ப டென்ஷன் தேவதூதனுக்கு. और जो पतरस से बढ़कर टेंशन जो है स्वर्गदूत को है. പീറ്ററിന് ടെൻഷൻ ഇല്ല. ஆமே, பேதுருக்கு ஒரு டென்ஷனும் இல்ல. पतरस को कोई टेंशन नहीं है. സുഖമായി തൂങ്ങിട്ട് ഇരിക്ക്. அவர் நல்ல சுகமாய் தூங்கி वो கொண்டிருக்கிறார். आराम से वहां पर सो रहा है. പീറ്ററിനറിയാം അവൻ കിടക്കുന്നത് കാരാഗൃഹത്തിലല്ല, കർത്താവിന്റെ കയ്യില കിടന്നുറങ്ങുന്നത്. ஆமென். பேதுரு ஒன்றை அறிந்திருந்தார், நான் படுத்திருப்பது சிறைச்சாலையில் அல்ல, என் ஆண்டவருடைய உள்ளங்கையில். आज जो पतरस जानता था कि मैं जो सोया हूँ वो बंदी गृह में नहीं, मैं परमेश्वर के हाथों में हूँ. ദൂതൻ വന്ന വിലാപ്പുറ വേഗത്തിൽ എഴുന്നേക്കടാ, എഴുന്നേക്കടാ. ஆமென். தேவதூதன் வேகமாய் பேதுருவிடம் வேகமாய் எழும்பு, எழும்பு, எழும்பு. और जो स्वर्गदूत आकर पतरस के पसली पर मारकर बोलते उठ उठ उठ. വിടുതലും
വിടുതലിന്റെ സമയമാകുമ്പോ എഴുന്നേറ്റേ പറ്റത്തുള്ളൂ. ஆமென். விடுதலைக்கான நேரம் வரும் பொழுது எழுந்திருந்தே ஆக வேண்டும். और जो छुटकारा का जब समय है तभी उठना ही होगा. ഹല്ലേലൂയ, हालेलुया, ഹല്ലേലൂയ. ശക്തിയോടെ ഒരു ഹല്ലേലൂയ പറ. हालेलुया, ആമേൻ. आमेन. തട്ടി വിലാപ്പുറ തട്ടി और விழாவிலே தட்டுகிறார். पसली पर मार कर उठाते हैं. ഒരാൾക്ക് കൈയെടുത്ത് പറ, നീ വിചാരിച്ചാലും നിനക്ക് കിടക്കാൻ പറ്റത്തില്ല. കർത്താവ് നിന്നെ എഴുന്നേപ്പിക്ക് പൊക്കാൻ പോവാ, നിന്നെ ഓടിക്കാൻ പോവാ, നിന്നെ നടത്താൻ പോവാ, നിന്നെ അനുഗ്രഹിക്കാൻ പോവാ. നീ വിചാരിച്ചാലും ഒതുങ്ങാൻ പറ്റത്തില്ല. ദൈവം നിന്നെ എഴുന്നേപ്പിക്കാൻ പോവാ. ஆமென். நீ நினைச்சாலும் இனி தூங்க முடியாது. நீ எழும்பு. உன்னை ஆசீர்வதிக்க போகிறார், உன்னை விடுவிக்க போகிறார். अभी तू सोचेगा तो भी तू सो नहीं सकता, इसलिए तू उठ जा, क्योंकि वो प्रभु तुझे आशीष करने वाला है, तुझे वो छुड़ाने वाला है, तुझे वो बचाने वाला है. അവനെ ഉണർത്തി ഉണർത്തി அவனை அழைக்க எழுப்புகிறார். और जो उसे जो उठाते हैं मारकर. അടുത്ത വാക്യം എഴുതിയിരിക്കുന്നു, ഉടനെ അവന്റെ ചങ്ങല കൈമേൽ നിന്ന് വീണുപോയി. ஆமென். அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, உடனடியாக அவன் கைகள் கட்டப்பட்ட சங்கிலி கீழே விழுந்தது. वहां पर लिखा है तुरंत उसके जंजीर जो खुलकर नीचे गिर पड़ी. ഒന്ന് പറഞ്ഞേ, ചങ്ങല കൈമേൽ നിന്ന് വീണുപോയി. ஆமென். சங்கிலி அவன் கைகளிலிருந்து விழுந்து விட்டது. और जो जंजीर उसके हाथ से जो खुलकर नीचे गिर पड़ी. പറ പറ പറ. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க கையில விழுந்த சங்கிலி கீழே விழுந்துச்சு. बोलिए बोलिए, जो जंजीर था वो हाथ से गिर गया. கட்டப்பட்டதான சங்கிலி விழுந்து விட்டது. जो बंधा था जंजीर वो गिर गया. ആരെങ്കിലും വന്ന് തുറന്നു കൊടുത്തതാണോ? ആരെങ്കിലും വന്ന് തുറന്നു കൊടുത്തതാണോ? யாரா வந்து திறந்து கொடுத்தாங்களா? क्या कोई आकर वहां पे खोल कर दिए? ആരെങ്കിലും താക്കോലുമായിട്ട് വന്നോ? யாராவது சாவியோட வந்தாங்களா? क्या कोई वहां पर चाबी लेकर आए? ഒരാൾക്ക് കൈ കൊടുത്ത ഒരുത്തനെയും കീ ആയിട്ട് വരണ്ട, കീ എന്റെ കയ്യിൽ ഉണ്ടെന്ന് പറ. ஆமென். கை கொடுத்து சொல்லுங்க, யாரு சாவியை கொண்டு வர வேண்டாம், என் கையில தான் சாவியே இருக்கு. हाँ तो बोलिए, कोई चाबी लेकर आने की जरूरत नहीं, क्योंकि चाबी मेरे हाथ में है. എന്നെ ആര് വിടുവിക്കും? എന്റെ ചങ്ങല ആരഴിക്കും? എന്റെ ബന്ധനം ആരഴിക്കും? എന്നെ ആര് സഹായിക്കും? അയ്യോ പറഞ്ഞോണ്ടിരിക്കല്ലേ, കീ നിന്റെ കയ്യിലുണ്ട്, നീ ഉപയോഗിക്കത്. அவன் யார் என்னை விடுவிப்பார், யார் எனக்கு உதவி செய்வார், யார் என்னை தேற்றுவார், யார் என்னை சகாயிப்பார், இப்படியே சிந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. உங்க கையில தான் சாவி. हाँ तो कौन मुझे छुड़ाएगा, कौन मुझे बचाएगा, कौन मुझे चलाएगा करके सोचते मत रहिए, क्योंकि तुम्हारे हाथ में ही वो चाबी है. ഉങ്ക കയ്യിൽதான் ചാവി ഇരിക്കുന്നത്. आमीन. உங்க கையில தான் சாவி இருக்கு. आपके हाथ में ही चाबी है. ഹല്ലേലൂയ. हालेलुया. വീണ്ടും കീ ഉണ്ടെങ്കിൽ എടുത്ത് ഉയർത്തി വീശിട്ട് എന്റെ കയ്യിലാ കീ ഇരിക്കുന്നത്. ഉയർത്തി വീശിക്ക്, എന്റെ കയ്യിലാ കീ ഇരിക്കുന്നത്. சாவி இருந்தா கையில எடுத்துக்காங்க. என் கையில தான் சாவி. എന്റെ കയ്യിലാ കീ ഇരിക്കുന്നത്. और जो मेरे हाथ में चाबी है. എടാ, ഈ ചങ്ങല അഴിക്കാൻ ഒരാളും കീ കൊണ്ടുവരണ്ട, എന്റെ കയ്യിലുണ്ട് കീ. ஆமா, என்னுடைய கையில கட்டப்பட்டிருக்க சங்கிலியை உடைப்பதற்கு வேற ஒரு சாவி கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. और जो मेरे जंजीर को खोलने के लिए और कोई चाबी लाने की जरूरत नहीं है. ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா, ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ദൂതൻ അവനോട് അരകെട്ടി ചെരുപ്പിട്ട് മുറുക്കുക എന്ന് പറഞ്ഞു. ஆமென். பேதுரு பார்த்து உன்னுடைய அறைகளை கட்டிக்கொண்டு உன்னுடைய செருப்பை போட்டுக்கொண்டு நீ நடந்து வா. और स्वर्गदूत ने उससे कहा कि कमर बांध और अपने जूते पहन ले. നിന്റെ വസ്ത്രം പുതച്ച് എന്റെ പിന്നാലെ വരിക എന്ന് പറഞ്ഞു. அவன் ஒரு வஸ்திரத்தை எடுத்து உடுத்துக்கொண்டு என்னுடைய பின்னாலே நீ வா. और उससे कहा अपने वस्त्र पहनकर मेरे पीछे हो ले. നിങ്ങൾ കർത്താവിനെ ശക്തിയോട് സ്തുതിച്ചുകൊണ്ടിരിക്കണേ. ஆமென். ஆண்டவரை ஸ்தோத்திரித்துக் கொண்டே இருங்கள். അതിന്റെ 10ാമത്തെ വാക്യത്തിലേക്ക് വന്ന് അതിന്റെ ഏറ്റവും പ്രധാനപ്പെട്ട മർമ്മം അതിലേക്ക് വന്ന് നമ്മൾ ഒരുമിച്ച് വീണ്ടും പ്രാർത്ഥിക്കാൻ പോവുകയാണ്. ஆமென். 10வது வசனத்திலே அவருடைய முக்கியமான இடத்துக்கு வந்து நாம் முடிக்க போகிறோம். 10वां वचन जो मुख्य स्थान है वहां पर आकर हम खत्म करने वाले हैं. അവർ 10ാമത്തെ വാക്യത്തിൽ എഴുതിയിരിക്കുന്നു, അവർ ഒന്നാം കാവലും രണ്ടാമത്തേതും കടന്ന് പട്ടണത്തിൽ ചെല്ലുന്ന ഇരുമ്പ് വാതിൽക്കലെത്തി. അതവർക്ക് സ്വതവേ തുറന്നു. അവർ പുറത്തിറങ്ങി ഒരു തെരുവ് കടന്നു. ഉടനെ ദൂതൻ അവനെ വിട്ടുപോയി. ஆமென். முதலாம் காவலையும் இரண்டாவது காவலையும் கடந்து பட்டணத்துக்கு வெளியே வந்த பொழுது கதவுகள் தானாக திறந்தது. அவர்கள் வெளியே வந்தார்கள். तब वे पहले और दूसरे पहर से निकलकर उस लोगों के फाटक पर पहुंचे और वहां पर अपने आप वो जंजीर खुल गया और स्वर्गदूत उन्हें छोड़कर वहां से चला गया. ഒന്ന് പറഞ്ഞു, ഒന്നാം കാവല് പൊട്ടി. சொல்லுங்க, முதல் காவலும் அது உடைந்தது. और जो बोलिए पहला पहरे जो पहला बंदी में था वो भी खुल गया. പിന്നെ പറ, പട്ടണത്തിൽ ചെല്ലുന്ന ഇരുമ്പ് വാതിലെത്തി. பட்டணத்துக்குள்ளான இரும்பு வாசலும் திறந்தது. ഒന്ന് വാതിർന്ന് പറ, ഒന്നാം കാവല് പൊട്ടി, രണ്ടാം കാവല് പൊട്ടി, പട്ടണ വാതിൽക്കെത്തി ഇരുമ്പ് കയറ്റി പൊട്ടി. നിങ്ങൾ ശബ്ദം ஆமா, ഉയർത്തി പറ. வாய்களை திறந்து சத்தமா சொல்லுங்க. முதல் வாசலும் திறந்தது, இரண்டாவது வாசலும் திறந்தது, பட்டணத்துடைய இரும்பு வாசல் கதவும் திறந்தது. बोलिए पहला द्वार भी खुल गया, दूसरा द्वार भी खुल गया और नगर के जो लोहे के फाटक भी खुल गए.
അത് അവർക്ക് സ്വതവേ തുറന്നെന്നാ എഴുതിയിരിക്കുന്നത്. அங்கே பார்க்கிறோம் அந்த கதவுகள் தானாக और திறந்தது. वहां पर लिखा है ये जो भी खुला वो अपने आप खुला. കീ ഉള്ളവൻ വന്ന ഡോറ് തന്നെ തുറക്കും. ஆமை சாவி உடையவர்கள் வந்தால் கதவு தானாகவே திறக்கும். जिसके पास चाबी है अगर वो चाबी लेकर आता है तो द्वार अपने आप खुलता है. ആരും തുറക്കാൻ വരണ്ട, ആരും താക്കോലുമായി വരണ്ട. കീ ഉള്ളവൻ വന്നാൽ ഗേറ്റുകൾക്ക് അറിയാം അതിന്റെ വീര്യം, ഇരുമ്പ് വാതിലിനറിയാം അതിന്റെ വീര്യം. ஆமே பூட்டை திறப்பதற்கு யாரும் வர வேண்டியதில்லை, யாரும் சாவியை கொண்டு வருவது வேண்டியதில்லை. யார் கையில சாவி இருக்கிறதோ அந்த கதவு தானா திறந்து கொண்டே இருக்கும். और जो द्वार खोलने के लिए किसी को आने की जरूरत नहीं है, जिसके हाथ में चाबी है अगर वो जाता है तो द्वार अपने आप खुल जाता है. ഹല്ലേലൂയ. हालेलुया. അപ്പൊ പട്ടണവാതിൽക്കലുള്ള ഇരുമ്പ് ഗേറ്റ് തുറന്നു, പട്ടണത്തിനകത്തോട്ട് ഇറങ്ങി, കാരാഗൃഹത്തിൽ നിന്ന് വെളിയിറങ്ങി. ஆமே அந்த இரும்பு கதவு திறந்தது, சிறைச்சாலையில இருந்து இப்ப பட்டணத்துக்குள்ள வந்துட்டார். हाँ तो बंदी गृह के दरवाजा खुल गए, लोहे के फाटक खुल गए. अभी जो नगर के बाहर जो बंदी के बाहर आ गए. ജയിലിന്റെ ഗേറ്റും കഴിഞ്ഞ് സെല്ലും കഴിഞ്ഞ് ജയിലിന്റെ കോമ്പൗണ്ടും കഴിഞ്ഞ് വെളിയിലത്തെ പട്ടണത്തിലെ റോഡിൽ ഇറങ്ങി. ஆமே சிறைச்சாலையில் உள்ள கதவுகளும் திறந்தது, வெளியே உள்ள கேட்டும் திறந்தது. இப்படி பட்டணத்துக்கு காம்பவுண்ட் சுவருடைய கதவும் திறந்தது. இப்ப பட்டணத்துக்குள்ள வந்துட்டார். हाँ तो जेल के दरवाजे खुल गए, जो वहां के जो बंदी के लिए जो दरवाजे थे वो खुल गए, जो कंपाउंड के दरवाजे खुल गए. अभी जो नगर यानी रोड पर आ गए हैं. പക്ഷെ എന്നിട്ടും ദൂതം പോയില്ല. ஆனால் தேவதூதன் போகவில்லை. അതാ ഇന്നത്തെ ദൂത്. और जो स्वर्गदूत तब तक वहां पर नहीं गए वही स्वर्गदूत है. ദൂതം പോയില്ല. தூதன் போகவில்லை. स्वर्गदूत वहां पर नहीं गए. എടാ ഈ ജയിലിന്റെ കോമ്പൗണ്ടിൽ നിന്ന് വെളിയിൽ ഇറക്കിയില്ലേ, പട്ടണത്തിൽ കൊണ്ടുവന്നില്ലേ, ഇനി ദൂതൻ അങ്ങ് പോയ പോരെ, ഇവനെ അങ്ങ് വിട്ടാ പോരെ. ஆமே பட்டணத்துக்கு வெளியே ஜெயில இருந்து பட்டணத்துக்கு வந்தாச்சுலாம். இப்ப தேவதூதன் அவர் பாட்டுல போகலாம் அல்லவா? हाँ तो अभी तो नगर में बाहर आ गए, स्वर्गदूत चाहे तो जा सकते थे. ഹല്ലേലൂയ. വെളിയിൽ കൊണ്ടുവന്നില്ലേ, வெளியே கொண்டு வந்தாச்சுலாம். बाहर तो लेकर आ गए ना. ഫ്രീ ആയില്ലേ. ஃப்ரீயா அவர் விடுதலையாக்கப்பட்டு விட்டார் அல்லவா? वो तो फ्री हो गए. ഒരു സ്വത്രം പറ. ஒரு சத்தம் வரலைன்னு சொல்லுங்க. വീണ്ടും ഒരാൾക്ക് കൈയെടുത്ത് പറ, ഈ കേസ് അങ്ങനെ വിട്ടാ പറ്റത്തില്ല. ஆமா இந்த பிரச்சனை அப்படியே விட்டா சரியாவாது. हाँ तो बाजू में लेके हाथ पकड़कर बोलिए ये केस ऐसे ही छोड़ेंगे तो नहीं चलेगा. ഇത് അടുത്തത് ഒരു പ്രധാനപ്പെട്ട വാക്യം. അവർ പുറത്തിറങ്ങി ഒരു തെരുവും കൂടെ കടന്നു, അത് കഴിഞ്ഞിട്ട് ദൂതൻ അവനെ വിട്ടുപോയത്. ஆமே அங்கே பார்க்கிறோம் அந்த பட்டணத்தில் இன்னொரு தெருவையும் கடந்து வந்த பிறகு தேவதூதன் கடந்து போனார். हाँ तो हम देखते हैं ये सब होने के बाद वो एक गली भी पार कर कर आता है, उसके बाद स्वर्गदूत उसे छोड़कर गए. ഒരാൾക്ക് കൈ കൊടുത്തു പറ, അടുത്ത ഒരു തെരുവും കൂടെ, ഒരു സ്ട്രീറ്റും കൂടെ ദൈവദൂതൻ ഇവനെ കൈപിടിച്ച് നടത്തിക്കൊണ്ട് പോയിട്ടാ തിരിച്ചു പോയെന്ന് പറ. ஆமே கை கொடுத்து சொல்லுங்க, தேவதூதன் அடுத்த ஒரு தெருவையும் தாண்டி விட்டுட்டு தான் அவர் போனார். हाँ तो बोलिए बाजू वाले के हाथ पकड़कर, स्वर्गदूत जो है बाहर और एक गली पार करने तक ले जाकर छोड़कर उसके बाद वो निकल कर गए. ഓ ഹല്ലേലൂയ. വല്ലം മനസ്സിലായോ, വല്ലം പിടികിട്ടിയോ? क्या आपको समझ में आ रहा है? புரிந்து விட்டதா? क्या புரிந்ததா? आपको समझ में आ रहा है? ജയിലിൽ നിന്ന് കോമ്പൗണ്ട് കഴിഞ്ഞ് വെളിയിറക്കിയിട്ട് വിട്ടില്ല. തൊട്ടടുത്തുള്ള ഒരു ഗ്രാമം കൂടെ, ഒരു സ്ട്രീറ്റ് കൂടെ ദൈവത്തിന്റെ ദൂതൻ പത്രോസിന്റെ കൈ പിടിച്ച് നടത്തിക്കൊണ്ടുപോയി. എന്നിട്ടാ ദൂതൻ പോയത്. ஆமென். ஜெயிலோட காம்பவுண்ட் வெளியே கொண்டு வந்து மாத்திரமல்ல, அடுத்த ஒரு தெருவையும் கடந்து வந்து விட்டுட்டு தான் தேவதூதன் போனார். और जो जेल के जो कंपाउंड या जेल के स्थान से बाहर निकाल कर ऐसी छोड़कर नहीं गए, उसके बाद एक गली को पार कर कर उस तरफ पहुंचने तक उसे ले जाकर उसके बाद उसे छोड़कर गए. എന്താ അതിന്റെ കാര്യം? இதனுடைய காரியம் என்ன? इसका कारण क्या है? കാരണം ക്യാ ഹേ? ഹല്ലേലൂയ. हालेलुया. ഇതിന്റെ ചില ദിവസം മുമ്പ്, ചില മണിക്കൂർ മുമ്പ് ഇതേ തെരുവിലൂടെ ഹെരോദാവിന്റെ പടയാളികൾ പീറ്ററിനെ വിലങ്ങു വെച്ച് വലിച്ചു കൊണ്ടുവന്ന തെരുവായത്. ஆமென். சில நாட்களுக்கு முன்பதாக ஏரோதுடைய சேனை வீரர்கள் பேதுருவை சங்கிலியால் கட்டி அந்த தெரு வழியாக தான் கூட்டி கொண்டு और வந்தார்கள். जो उसका कारण यह है क्योंकि कई दिन के पहले जो हेरोदेस की सेना सिपाही ने उस पतरस को जंजीर से बांधकर उस गली से लेकर गए थे. ഓ ഹല്ലേലൂയ. हालेलुया. ഇത് പിടികിട്ടുന്നവർക്കായി ഞാൻ കർത്താവിനെ സ്തുതിക്കുന്നു. जिसको समझ में आया उसके लिए प्रभु के नाम की महिमा करता हूं. ஸ்தோத்திரம். അവിടെ നിന്നുകൊണ്ട് ഞാൻ നിങ്ങളുമൊക്കെ പ്രവചിക്കുകയാ. நான் உங்களை பார்த்து ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறேன். आपको देखकर एक भविष्यवाणी कहता हूं. ഏത് തെരുവിൽ, ഏത് സ്ട്രീറ്റിൽ നീ അപമാനിക്കപ്പെട്ടോ, നീ തലകുനിച്ച് ബന്ധിക്കപ്പെട്ടവനായി നടന്നോ, അതേ സ്ട്രീറ്റിലൂടെ, അതേ തെരുവിലൂടെ ദൈവത്തിന്റെ ദൂതൻ നിന്റെ കൈ പിടിച്ച് നിന്നെ തിരിച്ചു നടത്താൻ പോവാ. ஆமென். எந்த இடத்துல, எந்த தெருவுல நீங்கள் அவமானப்படுத்தப்பட்டீர்களோ அதே இடத்துல, அதே தெருவுல தேவ
தூதர் உங்களை கனப்படுத்தி மகிமைப்படுத்தி அழைத்து செல்வார். जिस गली में तुम अपमान होकर चले थे, उसी गली में स्वर्गदूत तुम्हें हाथ पकड़कर तुम्हें जो सर उठाकर चलने जैसा तुम्हें ले जाकर पहुंचाएंगे. ഇത് പറഞ്ഞുകൊണ്ട് ദൈവസ്ഥലിൽ ചാടി എഴുന്നേറ്റോ. തകർക്കപ്പെട്ട അതേ ഇടത്തിൽ എന്റെ കർത്താവ് എന്നെ മാനിക്കാൻ പോവോ. ഇത് പറഞ്ഞുകൊണ്ട് ദൈവസ്ഥലിൽ ചാടി എഴുന്നേറ്റാട്ടെ. ஆமென். உடைக்கப்பட்ட இடத்திலே அவமானப்படுத்தப்பட்ட இடத்திலே தேவனை உயர்த்த போகிறான்னு சொல்லிக்கொண்டு இருந்த இடத்துல அப்படியே எழும்புங்கள். जहां पर मैं टूटा, जहां पर मैं गिरा, उसी स्थान पर प्रभु मुझे ऊंचा करने वाले हैं. ये बोलते बोलते अपने स्थान पर खड़े हो जाइए. ഓ ഹല്ലേലൂയ, हालेलुया. ശക്തിയോടെ ഒരു ഹല്ലേലൂയ, சத்தமாய் ஒரு ஹல்லேலூயா. ശബ്ദമുയർത്തി ഒരു ഹല്ലേലൂയ. சத்தமாய் ஒரு ஹல்லேலூயா. ആമേൻ, ആമേൻ. 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 അങ്ങോട്ട് പോയപ്പോ വിലങ്ങ് വെച്ചോണ്ട് പോയപ്പോ ഇത് കാണാൻ വേണ്ടി കുറച്ച് ആൾക്കാർ കൂടിയായിരുന്നു. ஆமென். அவர் சங்கிலினால் கட்டப்பட்டவர்களாய் அழைத்து செல்லப்பட்ட பொழுது பேதுருவை பார்ப்பதற்காக ஒரு கூட்டம் நின்று கொண்டிருந்தது. आज जो जंजीर से जब बांध कर उसे खींच कर लेके जा रहे थे, तब पतरस को देखने के लिए एक बहुत बड़ी भीड़ खड़ी थी. എങ്ങനെ നടന്നവനാ, എന്തെല്ലാം വീര്യപ്രവൃത്തി എന്നൊക്കെ ചെയ്തുകൊണ്ട് നടന്നവനാ. ഇപ്പൊ കണ്ടില്ലേ, ഇതാ ഗതി. ചങ്ങലക്കിട്ട് തലകുനിച്ച് പടയാളികളെ കൊല്ലാൻ വേണ്ടി കൊണ്ടുപോവാ. ஆமென். எப்படி ஆண்டவருக்காக பெரிய பெரிய காரியங்களை எல்லாம் செய்தவர்கள் இப்பொழுது சங்கிலினால் கட்டப்பட்டவர்களாய் போகிறார்கள். இவ்வளவுதான் இவங்க. हाँ, तो परमेश्वर के लिए बड़े बड़े काम को किए हुए लोगों का यही हालत है. इसलिए इन्हें जंजीर से बांध कर लेकर जा रहे करके ठट्ठा उड़ाकर वहां से गए होंगे. സ്വർഗത്തിന് നിർബന്ധമുണ്ട്. பரலோகத்திலே ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை இருக்கிறது. और जो स्वर्ग में एक जो ऐसी परिस्थिति है, യേശുവിന് നിർബന്ധമുണ്ട്. അങ്ങനെ പറഞ്ഞവരുടെ നടുവിലൂടെ അതേ സ്ഥലത്തിലൂടെ ഇവനെ തിരിച്ചൊന്ന് നടത്തണം. ஆமென். எந்த இடத்துல அவமானப்படுத்தப்பட்டார்களோ, எந்த இடத்துல பயமுறுத்தப்பட்டார்களோ, எந்த இடத்துல துன்பப்படுத்தப்பட்டார்களோ, அதே இடத்துல அவர்களை மகிமைப்படுத்தி கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் இயேசுவுக்கான நிர்பந்தம். स्वर्ग का एक कंडीशन है, जहां से लोगों को अपमान किया गया, जहां लोगों को गिराया गया, दबाया गया, उसी जगह पर उन्हें फिर से ले जाकर उन्हें ऊंचा कर उनके चलाने के लिए जो ले जाना, ये स्वर्ग का निर्णय है. ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ, 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 ഹല്ലേലൂയ. അങ്ങോട്ട് പോയപ്പോ ഹെരോദാവിന്റെ പടയാളികളാ കൈക്ക് പിടിച്ചേക്കുന്നേ. ஆமென். அங்கு சிறைச்சாலை கொண்டு போகும் பொழுது ஏரோதுடைய ராணுவ வீரர்கள் பேதுருடைய கையை பிடித்தார்கள். आज जो बंदीगृह में लेके जाते समय हेरोदेस के सिपाहियों ने उनके हाथ को पकड़ कर ले गए. അങ്ങോട്ട് പോയപ്പോ ഹെരോദാവിന്റെ പടയാളികളാ കൈക്ക് പിടിച്ചേക്കുന്നേ. ஆமென். சிறைச்சாலைக்கு போகும் பொழுது ஏரோதுடைய ராணுவ வீரர்கள் அவருடைய கையை பிடித்து கொண்டு போனார்கள். आज जो बंदीगृह में ले जाते समय हेरोदेस की जो सिपाहियों ने उनके हाथ को पकड़ कर लेकर गए. പക്ഷെ തിരിച്ചു പോയപ്പോ ആള് മാറി. ഹെരോദാവിന്റെ പടയാളിയല്ല, ഇപ്പൊ ദൈവത്തിന്റെ ദൂതൻ കൈക്ക് പിടിച്ചേക്കാ. ஆமென். இப்பொழுது நிலை மாறினது. இப்பொழுது பேதுருவின் கையை தேவ தூதர்கள் பிடித்து அந்த தெருவழியை அழைத்து சென்றார்கள். अभी हालत बदल गया है. जब वो लौट कर आ रहे थे, अभी हेरोदेस के सिपाही नहीं, स्वर्गदूत उनके हाथ को पकड़ कर ले आ रहा है. ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. അങ്ങോട്ട് പോയപ്പോ ഹെരോദാവിന്റെ പടയാളിയാ കൈക്ക് പിടിച്ച്. പക്ഷെ തിരിച്ചു പോകുമ്പോ ദൈവത്തിന്റെ ദൂതൻ കുമാരന്റെ കൈക്ക് പിടിക്കാൻ പോവാ. ஆமென். 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 சிறைச்சாலைக்கு போகும் பொழுது பேதுருவுடைய கையை ராணுவ வீரர்கள் பிடித்த பொழுது திரும்ப குமாரின் கையை ஆண்டவர் தேவதூதர் பிடித்துக் கொண்டு வருகிறார். आज बंदीगृह में जाते समय हेरोदेस के हाथ सिपाहियों ने पकड़ कर गए. लौट कर आते समय कुमार के हाथ को स्वर्गदूत पकड़ कर ले आ रहे हैं. ഓ സ്തോത്രം, 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 സ്തോത്രം. വലിയ ദൈവശക്തി ഇവിടെ വ്യാപരിക്കുന്നു. വലിയ ദൈവശക്തി ഇവിടെ വ്യാപരിക്കുന്നു. ஆமென். பரிசுத்தாவியானவருடைய வல்லமையான கிரியை வெளிப்படுகிறது. पवित्र आत्मा की सामर्थ यहाँ पर प्रकट हो रही है. ഹെവി പ്രസൻസ് ഇവിടെ നിറയപ്പെട്ടിരിക്കുന്നു. ஆமென். தேவனுடைய அபிஷேகம் இந்த இடமும் நிரம்பி இருக்கிறது. परमेश्वर की अभिषेक यहाँ पर प्रकट हो रही है. എന്നോട് ദൈവാത്മാവ് പറയുന്നു, என்னோடு தேவ ஆவியானவர் சொல்லுகிறார், ഊമ വിഗ്രഹങ്ങളെ സേവിച്ച, பேசாத விக்கிரகங்களை சேவித்ததானே, और जो नहीं बोलने वाले मूर्तियों को जो मानने वाले. ഓ ഹല്ലേലൂയ, അങ്ങനത്തെ പാരമ്പര്യമുള്ള നിന്റെ കുടുംബത്തെ, ஆமென், அப்படிப்பட்ட பாரம்பரியமுள்ள உங்கள் குடும்பத்தை, ऐसे परंपरा को पालन करने वाले आपके परिवार को. ഹല്ലേലൂയ. ഒന്നുകൂടെ പറഞ്ഞോ. நுகட சொல்ல வேண்டுமானால் और बोलना है तो ശിവൻ അങ്ങനത്തെ പേരിലൊക്കെ ഒത്തിരി ആരാധന നടത്തിക്കൊണ്ടിരുന്ന വീട്ടിനകത്തോട്ട് കർത്താവിന്റെ കൃപ കയറാൻ പോവാ. ஆமென். சிவன் என்கிற பெயரை பெருமைப்படுத்திக் கொண்டிருந்த அந்த வீட்டிலே இயேசு இறங்கி இருக்கிறார். शिवन इस परिवार को मानने वाले
जो इस परिवार के अंदर प्रभु यीशु उतर कर आए हैं। കുടുംബത്തിലെ ചില പിതാക്കന്മാരുടെ പേര് പോലും അങ്ങനെയാ, പരമശിവൻ. പരമശിവൻ. ആമേൻ. അവരുടെ പിതാക്കളുടെ പേർ പോലും പരമശിവനാണ്. और जो इनके पिता का नाम भी परम शिवन है। അതാര് അതാര്? कौन है? அப்பா എന്താ പേരപ്പാ? பரமசிவன் നീങ്ക പേര്? குமார். ആമേൻ 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 ആമേൻ. ഇത് പരമശിവത്തുടെ സൈന്യത്തിന്റെ കാലമല്ലേ, ഇത് യവന്റെ ആർമി ഇറങ്ങുന്ന பரமேஸ்வரனுடைய காலம் அல்ல, இது பரலோக தேவனுடைய காலமாக. ये परम शिवन का समय नहीं, ये स्वर्गीय परमेश्वर का समय है। നിന്ദിക്കപ്പെട്ട അതേ സ്ഥലത്തുകൂടെ, തലകുനിക്കപ്പെട്ട അതേ സ്ഥലത്തുകൂടെ യവന്റെ ആർമി നിന്റെ കൈപിടിച്ച് നിന്നെ നടത്താൻ പോവാ. ஆமென். கட்டப்பட்டதான இந்த இடத்திலே, அவமானப்படுத்தப்பட்ட அந்த இடத்திலே பரலோகத்தின் தேவன் உங்களுடைய கைகளை பிடித்து நடத்த போகிறார். जहाँ पर अपमानित हुए उसी स्थान पर स्वर्गीय दूत आपके हाथ को पकड़कर ले चलने वाले हैं। അങ്ങോട്ട് പോയപ്പോ പീറ്ററിന്റെ തല കുനിച്ചാ പോയേ. ஆமென். அங்காம போக பொழுது பேதுருடைய தலை குனிந்துதான் போனது. जब बंदी में जा रहे थे तब पतरस का सर झुक कर जा रहे थे। പക്ഷേ തിരിച്ചു പോകുമ്പോ തല കുനിച്ചല്ല, തല നന്നായി ഉയർത്തി. ஆமென். இனி திரும்பி வரும் பொழுது தலை குனிந்து அல்ல, தலை நிமிர்ந்து வர போகிறார். लौट कर आते समय सर झुक कर नहीं, सर उठा कर आएंगे। എല്ലാരും ആ തലയെന്ന് ഉയർത്തിക്ക്, തലയെന്ന് ഉയർത്തി ஆமென். പിടിച്ച്. தலையை உயர்த்தி सभी अपने सर को ऊंचा करके അവന്റെ തല ക്രൂശിൽ തകർന്നത് നിന്റെ തല ഉയർന്നിൽക്കാൻ വേണ്ടിയാ. ஆமென். சிலுவையில் இயேசுவின் தலை தகர்க்கப்பட்டது உங்கள் தலையை உயர்த்தும்படியா. उसका सर कुचले जाने का कारण इसलिए था ताकि आपके सर को ऊंचा उठाए। ആത്മാവ് പ്രവചിക്കുന്നു, എവിടെ നിന്റെ തല തകർന്നു, എവിടെ നിന്റെ തല കുനിച്ച് നീ നിന്ദിക്കപ്പെട്ടു നടന്നോ, അതേ തെരുവിലൂടെ, അതേ സ്ട്രീറ്റിലൂടെ, അതേ പഞ്ചായത്തിലൂടെ, അതേ വിഷ്ണു നഗറിലൂടെ, അതേ തിലക് നഗറിലൂടെ, അതേ ചെമ്പൂരിലൂടെ, അതേ ബോംബെയിലൂടെ, അതേ മഹാരാഷ്ട്രയിലൂടെ നിന്റെ തല ഉയർത്തി, നിന്റെ കൈ പിടിച്ച് தலை குனியப்பட்டீர்களோ ദൈവത്തിന്റെ ദൂതൻ പോവാ. जहां पर आप सर झुका कर गए उसी विष्णुनगर, तिलक नगर, चेंबूर, मुंबई में प्रभु आपको सर उठा कर चलने लगेंगे। യേശുവിന്റെ നാമത്തിൽ, യേശുവിന്റെ നാമത്തിൽ ഞാൻ anoint ചെയ്ത പ്രാർത്ഥന. ആരാധന 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 ആരാധന. हालेलुया 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 യേശുവിന്റെ നാമത്തിൽ സൗഖ്യമാകട്ടെ. യേശുവിന്റെ നാമത്തിൽ, യേശുവിന്റെ നാമത്തിൽ, യേശുവിന്റെ നാമത്തിൽ ഹീലാകട്ടെ. യേശുവിന്റെ നാമത്തിൽ രോഗബന്ധനത്തെ അഴിച്ചു പ്രാർത്ഥിക്കുന്നു. വലിയ ദൈവശക്തി ആവരിക്കട്ടെ, വലിയ ദൈവശക്തി ആവരിക്കട്ടെ, വലിയ ദൈവശക്തി ആവരിക്കട്ടെ. தயாராக இருக்கிறது, கொம்பு தயாராக இருக்கிறது, அபிஷேக எண்ணெய் தயாராக இருக்கிறது. यहाँ पर स्वर्ग तैयार है, सिंह तैयार है और अभिषेक का तेल भी तैयार है। ഞാൻ കാണുന്നു ദൈവത്തിന്റെ ദൂതന്മാർ കൂട്ടത്തോടെ ഇവിടെ ഇറങ്ങി നിൽക്കുകയാണ്. ஆமென். நான் பார்க்கிற பரலோக தேவதூதருடைய கூட்டம் இந்த இடத்துல இறங்கி வந்து मैं देख रहा हूँ स्वर्ग दूत यहाँ पर उनकी भीड़ यहाँ पर उतर कर आई है। ഈ തിലക് നഗറിന്റെ, ഈ ചെമ്പൂരിന്റെ മുഴുവൻ കൺട്രോളും ഇപ്പോൾ ദൂതന്മാരുടെ കയ്യിലാണ്. ஆமென். இந்த திலக்கண சொம்பர் முழுவதும் இப்போ தூதமாவுடைய கையிலாக இருக்கிறது. ये तिलक नगर चेंबूर के जो पूरा कंट्रोल जो है वो स्वर्ग दूतों के हाथ में है। നിന്റെ സകല വഴികളും ഇപ്പോൾ അവന്റെ കൈവശം ഇരിക്കുകയാണ്. ஆமென். நம்முடைய வழிகள் எல்லாம் பரலோக தேவதூதருடைய கைகளில் இருக்கிறது. हमारे सारे हाथ स्वर्गीय परमेश्वर के हाथों में है। ഹെവൻ നിങ്ങളെ തൊടാൻ പോവാ, ഹെവൻ നിങ്ങളെ അനോയിന്റ് ചെയ്യാൻ പോവാ. பரலோகமங்களை தொட போகிறது, பரலோகமங்களை அபிஷேகிக்க போகிறது. स्वर्ग आपको छूने वाला है, स्वर्ग आपको अभिषेक करने वाला है। എനിക്ക് ഓരോരുത്തരുടെയും അടുത്ത് വന്ന് പ്രാർത്ഥിക്കണമെന്നും ദൂത് പറയണമെന്നും ആഗ്രഹമുണ്ട്. പക്ഷേ നടക്കത്തില്ല. നിങ്ങൾക്ക് എന്താണോ വേണ്ടത് നിങ്ങൾ കർത്താവിന്റെ സന്നിധിയിൽ ചോദിച്ചുകൊണ്ട്
പ്രാർത്ഥിക്കുക. ഞാൻ ഇപ്പോൾ നിങ്ങളെ അനോയിന്റ് ചെയ്യാൻ പോകുകയാണ്. ആ വിഷയത്തിന്റെ മേൽ വലിയ അത്ഭുതങ്ങൾ ഇന്ന് പകൽ സംഭവിക്കാൻ പോവാ. உங்கள் ஒவ்வொருவருக்கும் பக்கத்திலே வந்து உங்களுக்கான கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல வேண்டும் என்கிற வாஞ்சை எனக்கு உண்டு. ஆனால் அதற்கான நேரம் இல்லை. உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை நீங்களே ஜெபித்துக் கொண்டிருங்கள். உங்கள் ஒவ்வொருவருக்காக நான் என்னை போசி ஜெபிக்க விரும்புகிறேன். आप सभी के पास आकर प्रार्थना करना है, आपको जो प्रभु के वचन को बोलना है, भविष्यवाणी करना है करके मुझे चाहत है, पर समय नहीं है, इसलिए आपकी जो चाहत है उसके साथ आप प्रार्थना करो. प्रभु आपके जीवन में कार्य करेगा. തൊട്ടടുത്താടെ കൈ പിടിച്ച് ഉയർത്തിയിട്ട് പറ, എവിടെ നിന്റെ തല താന്നോ അവിടെ നിന്നെ ദൈവദൂതൻ കൈ പിടിച്ച് ഉയർത്തി നിന്നെ നടത്താൻ പോവാ. பக்கத்தோட கைகளை பிடிச்சு உயர்த்தி சொல்லுங்கள். எந்த இடத்துல உங்களுடைய தலை குனிந்தீர்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்களுடைய தலையை உயர்த்த போகிறார். अपने पड़ोसी के हाथ पकड़कर बोलिए, जहां पर आपके सर झुके हैं वही जगह पर परमेश्वर आपके सर को ऊंचा करने वाला है. ഓ ഒരു ആരാധന ഉയരട്ടെ. हालेलुया 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 ഈ സമയം നിങ്ങൾ കാണാൻ വേണ്ടി നിൽക്കരുത്, കാഴ്ചക്കാർ നിൽക്കരുത്. ശക്തമായി എല്ലാവരും ദൈവത്തെ ആരാധിച്ചുകൊണ്ട് ഈ സമയം നിൽക്കണം. மற்றவர்களை பார்த்து கொண்டிருக்க வேண்டாம். நீங்கள் கண்களை மூடி நீங்கள் ஆண்டவரை ஆராதித்து கொண்டே இருங்கள். कोई यहाँ वहाँ ना देखते रहिए, आप आवाज उठाकर परमेश्वर की आराधना करते रहिए. हालेलुया हालेलुया जिसका हो गया वो पीछे चले जाइए, बाकी लोग लाइन में आते जाइए. हालेलुया 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 मुंह खोलकर सब स्तुति करते रहे, सब स्तुति करते रहे. हालेलुया ओले ஆமென். எல்லாரும் வாய்களை திறந்து கண்களை மூடி அவருடைய சமூகத்தை உணர்ந்தவர்களாய் லேலுயா ஹalleluya
हाथ उठाकर हाँ करंगले उयर्ती नल्ल सैतु हालेलुया 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 मिलकर Amen. Glory, சத்தமாய் அவருடைய சமூகத்தில் வாய்களை திறந்து இயேசுவே ஓ அங்கும் இங்கும் பார்க்காமல் ஆண்டவருடைய சமூகத்தை உணர்ந்தவர்களாய் வாய்களை திறந்து ஓ ஹல்லேலூயா துதிக்கிற இந்த வேளையிலே உனக்கு அற்புதம் ஆமென் ஹalleluya glory Praise the Lord. Hallelujah. Oh, hallelujah. Mahima. Vivakadara la raba shantunala. Hallelujah. मुड़टेंगे थावे मेरा बटो हालेलुया हम सब स्तुति करते रहे उसका धन्यवाद करते रहे ओ स्तुति करने वाले की समय पर उसकी मजबूत शंगाई हमारे के ऊपर उतराने दे हालेलुया हालेलुया सब स्तुति करते रहे ओ ग्लोरी रिबा ला रा भाषा गादा रा ला रा बा हालेलुया हालेलुया आवाज उठाकर
Amen. Glory. पवित्र 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 सेनाओं का यहोवा पवित्र। और कोई बाकी है तो आइएगा। और कोई बाकी है तो कोई बाकी है तो आगे आइए। अगर कोई बचा है तो आगे आ जाइए। लुया लुया हाथ उठाकर हम बोले ले